இறை வழிபாடு. அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றி உணவுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குகின்றோம். உடல் நலத்திற்காக எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம். இந்த இனிய உணவினை நமக்கு அளித்தோர் இறைவன் அருளால் எல்லா வகையாலும் ஏற்றமாய் வாழ்க. வாழ்க வாழ்க, வளமுடன் வாழ்க. நன்றி நன்றி நன்றி. அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு குரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்று பூரண பௌர்ணமி நாள், நிறைந்த நன்னாள். ஒன்று புதன்கிழமை, பெண்ணுக்குரிய நாள். ரெண்டாவது பௌர்ணமி, பௌர்ணமி சந்திரன், பெண்ணுக்குரிய சந்திரன். அதனால் இன்று உபதேசம் பெற்றவர்களெல்லாம் பாக்கியசாலிகளே. கோடியில் ஒருத்தர் தான் இருக்குமுன்னு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவர், சுப்பிரமணியர்கிட்ட உபதேசம் பெற்றவர் அகத்தியர் பெருமான். அவருடைய ஆயுள் காலம் 10,000 ஆண்டுக்கு மேலே சொல்கிறாங்க, கரெக்டாக தெரியல. அதனால் அவர் சொல்லிட்டு போயிருக்கார், கோடியிலே ஒருவர் ஒன்று, புத்தியினால் அறிந்தோர் புண்ணியோர்கள் பூதலத்தில் கோடியிலே ஒருவர் ஒன்று. பக்தியினால் மனமடங்கிய நிலையில் நிற்பார், பாலிலே மனதை விடார் பரமஞானி. அவன் தான் பரமஞானி. பால்னால் உலகம், உலக விஷயத்தில் அவன் தலையிட மாட்டான். அப்போ அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன சனம் இருந்திருக்கும்? இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று இருந்திருக்கும். அவ்வளோதான் இருந்திருக்கு அவர் காலத்தில். அப்போவே சொல்லிட்டு போயிட்டார், 1 கோடி பேர்த்தில் வந்து சாமி கும்பிட போனால் புற வழிபாட்டில் 1 கோடி பேர் இருந்தால் உயிர் வழிபாட்டுக்கு ஒருத்தன் வருவான்னு சொல்லிட்டார். அதனால தான் பூதலத்திலே கோடியிலே ஒருத்தர் உண்டு, அகத்தியர் ஞான பாடல்னு இருக்கும். அதில் வந்து அந்த பாட்டு வரும். நீங்கள் அதுக்கு தான் அந்த பாட்டு தான் நமக்கு அத்தாட்சி. இதுக்கெல்லாம் என்ன அத்தாட்சின்னா சித்தர்களுடைய பாடல் தான் அத்தாட்சி. அப்போ பூதலத்தில் இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி 850 கோடிங்கிறான். 850 கோடிக்கு 850 பேர் தான் உண்மையான ஞானி இருப்பான். நாலாம் கூட தத்துக்குட்டி தான். அதில் பழகிறத நானும் ஒரு குழந்தை தான். 850 பேர்த்தில் நாங்கள் சிக்க மாட்டேன். அப்போ அந்த அளவுக்கு அந்த ஆன்மீகம் தெரிஞ்சுக்குங்களேன். ஏன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை. காண கிடைக்காத பொருள். விட்ட குறை தொட்ட குறை இருந்தால் தான் அது கிடைக்கும். ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சிக்க முடியாத போயிடுச்சுன்னு ஏங்கி போயிருப்பாங்க. அவங்கள தான் இந்த லைனுக்கு மாற்றி விடும். போதும், இல்லை நீங்கள் தீவிரமாக உருவ வழிபாட்டில் கும்பிட்டு முக்தி அடைஞ்சிட்டீங்க, அதனால் மரணமில்லா பெருவாழ்வுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவனே நம்மளை மாற்றி விட்டுறான். அதனால் இதை நானே சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் வந்தவங்க நீங்கள் கேள்வி கேட்டு தெளிவுபடுத்திக்கிங்க. நான் பெரும்பாலும் சொல்கிறது விளக்கம்தான். எப்போவுமே மாதம் ஒவ்வொருத்தருக்கும் மாதம் சொல்கிறதே தான் உங்களுக்கும் சொல்லுவேன். புதுசாக வர்றவங்க தெரிஞ்சுட்டு போய்ட்டு உங்களுக்கு இது புதுசு. அதனால் ஒரு நேரில் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க நேரடியாக பார்க்குறபோது உருவத்தை நான் இதே சப்ஜெக்டை நான் வந்து யூடியூப்பில் பேசி போட்டிருக்கிறேன், பார்த்துருப்பீங்க. அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் அது நான் தான் பேசுகிறேன்னா இல்லையான்னு உங்களுக்கு டவுட்டாக கூட இருக்கலாம். கிராபிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். இப்போ நேரில் வந்திருக்கும்போது நீங்கள் நீ தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பு வச்சுக்கிட்டோ சீட்டு வச்சுக்கிட்டோ நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி சொல்லுவேன். அது வந்து சொற்பொழிவாக போயிடும், பட்டிமன்றமாக போயிடும். அது நமக்கு தேவையில்லை. நான் என்ன அனுபவிச்சனோ, நான் என்ன பதிவு பண்ணணுன்னோ, எனக்கு உள்ளேருந்து என்ன உதிக்குதோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் என் குருநாதர் சொல்லுவார், விளக்கினேன் விளங்கியே அப்படிம்பார். விளக்கினேன் விளங்கியே அப்படின்னு குருநாதர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் விளங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு அதை விளக்குறேன்னு சொல்லுவார். நான் வந்து மனப்பாடம் பண்ணி அனுபவித்து ருசி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா புஸ்தகத்தை பார்த்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. அதனால் இதில் இருக்கிற எந்த வாக்கியத்தை கேட்டீங்களாலும் என் மனசுக்குள்ளே கிடக்கிறத உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் இன்னொன்று காரணம் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் வருதுன்னு கூட நீங்கள் நினைக்கக்கூடாது.
அறிவியல் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே ஒரு பொருள் கண்டுபிடிச்சா உலக நாடுகள் ஒத்துக்கும், அது அறிவியல். இது வந்து உளவியல். உங்கள் மனசுக்கு ஒன்று தோணும், என் மனசுக்கு ஒன்று தோணும். ஒரே குரலுக்கு 10 பேர் 10 விதமான விளக்கம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா விளக்கும் ஒத்து வரும். தண்ணிக்கு பல பேர் இருக்கிற மாதிரி தான். உங்களுக்கு காலையிலே சொல்லிட்டு உபதேசம் கொடுக்கும்போது அந்த மாதிரி தான் இதுலேயும். ஆகையினால இதில் வந்து அந்த சீட்டில் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிற சீட்டில் யாராக ஒருத்தர் மட்டும் கேளுங்க, கரெக்டாக விவரமாக கேட்குறீங்க போது. ஏன்னா எல்லாமே அந்த சீட்டு பார்த்துட்டு இருக்காதிங்க, வந்துடும். ஒருத்தர் சீட் எடுத்து வச்சுட்டு பின்னாடி பக்கம் 2வது பாராவிட்டிருந்து கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் போதும். யாரோ ஒருத்தர் கேளுங்க ஐயா போதும். அதனால் நீங்கள் யாரோ ஒருத்தர் கேட்டால் போதும். ஆன்மீகம், அறிவியல் விளக்கம், உடல் உயிர் மனம், திருமாளிகைன்னு போட்டிருப்பேன். அதிலிருந்து பிடிச்சிக்கங்க. தத்துவம் அதிலிருந்து ஆரம்பிக்குது. கரெக்டுங்களா? அதுதான். அப்போ அதில் பார்த்துக்குங்க என்ன போட்டிருக்கிறேங்க. ஆன்மீகம். நீங்கள் கேட்டிங்களா தான் என்னால் பதில் சொல்ல முடியும். இதை நீங்கள் கேட்டு வாங்க, வரும். அது வரும். முதல்ல அந்த லைனை கேட்டு வாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு லைனாக நீங்கள் வாங்க, வரும். உடல் உயிர், உடல் கூட்டல் உயிர் கூட்டல் மனம், திருமாளிகை. ஆமாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பார்த்துங்க, அதையே படிச்சுட்டு இருக்காதீங்க. அதை நீங்கள் வீட்டில் கூட போய் பார்த்துக்கலாம், தேவையில் கேட்டு வச்சுருங்க. அதனால தான் இந்த அட்டை மட்டும் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்கள் வந்து சப்ஜெக்டை பாருங்கள். அப்போ உடல் உயிர் மனம் இந்த 3 தான் நம்மக்கிட்ட செயல்படுது. இந்த 3 ஒன்றிணைந்து செயல்படும் போது இதுக்கு பேர் திருமாளிகை. என்ன மாளிகை? வள்ளல் ஒரு நாள் சொல்லியிருப்பார். வடலூர் போனீங்களா, வடலூர் சித்தி வளாக திருமாளிகைன்னு இருக்குது. அவர் முக்தி அடைஞ்ச இடம். மெயின் ரோட்டில் இருக்கிறது வந்து சத்திய ஞான சபை. வடலூரில் மெயின் ரோட்டில் இருக்கும். அதிலிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ளே போனால் மேட்டுக்குப்பம்னு இருக்கும். அங்கே சித்தி வளாக திருமாளிகை, சித்தி அடைஞ்சது. அப்போ இப்போ நீங்கள் கட்டடம் கட்டுறீங்க, 100 அடுக்கோடு கட்டுறீங்க, பெரிய மாளிகைன்னு சொல்கிறான், பெரிய பங்களான்னு சொல்கிறான். திருமாளிகைன்னு சொல்கிறான்னா, மகாராஜா அரண்மனை கூட திருமாளிகைன்னு சொல்கிறதே இல்லை, வெறுமாளிகை தான் அதுக்கு பேர். திருன்னா உயிர் இருக்குன்னு அங்கே, புரியுதுங்களா? திருங்கிற வார்த்தைக்கு பேர் உயிர். நல்லா தெரிஞ்சுக்கணும். திருமதி, திருவாளர்னு போடுறாங்கள்ல, உயிருள்ள ஆள்னு அர்த்தம். திரு அப்படின்னா உயிர்னு பொருள், சித்தர்கள் சொல்கிறது. இது எனக்கு சித்தர்கள் சொன்னது, நான் விளங்கிக்கிட்டதுன்னு சொல்கிறேன். அதனால் நான் சொல்கிற வாக்கியமெல்லாம் என் குருநாதர்கிட்ட நான் கற்றுக்கிட்டதும், என்னுடைய ஆராய்ச்சியில் நான் தெரிஞ்சுக்கிட்டதும், புறத்தே இருக்கிற கடவுள் நம்ம உடம்புக்குள்ளே எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு சித்தர்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால வெளியே இருக்கிற கடவுளுக்கு உண்டான பேர் உடம்புக்குள்ளே எனக்கு காட்டி கொடுத்துருக்குறாங்க. இதில் விட உயர்வாக கூட வெளியே இருக்கிறவங்க சொல்லலாம். சில பேர் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காதையும் போகலாம். அதனால் நான் அதுக்கு வாதாட வரல. என்னுடைய மனசுக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். இதுதான் கன்ஃபார்ம்னு நான் சொல்லலை. இதை உறுதியாகவும் ஏற்றுக்காதீங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிவாயின்னு வேதாத்திரி மாதிரி சொல்லியிருக்கிறார். நீங்களும் சிந்திச்சு தெளிவாகுங்க. எங்கிட்ட இருக்கிற 6 அறிவு தான் உங்கள்கிட்ட இருக்குது. எனக்கு சொல்லி கொடுத்தவருக்கு 6 அறிவு தான், எனக்கு 6 அறிவு தான், உங்களுக்கு 6 அறிவு தான். அதனால் நீங்கள் சிந்திங்க. சிந்திக்கிற போது இது உங்களுக்கு நன்மைன்னு பட்டால் ஏற்றுக்குங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னா அதை சிந்திங்க, இதை விட்டுருங்க. ஆச்சுங்களா? ஒரு ஸ்கூட்டர் வந்தோடனே சைக்கிள் விட்டுட்டுமில்ல, கார் வந்தோடனே ஸ்கூட்டர் விட்டுட்டுமில்ல, ஒரு யாத்திரை போகிறதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அதை தான் எடுத்துக்கிறோம். அது மாதிரி தான் இந்த அறிவுக்கும். அதனால் நான் சொன்னது உயர்வான அறிவுன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அதனால் எது உங்களுக்கு திருப்தியாக இருக்கோ அதை எடுத்துக்கங்க. உங்களை திருப்திப்படுத்த வேண்டியது என்னுடைய வேலை. அதனால் உங்களுக்கு வந்து திரு அப்படின்னா அதுக்கு பேர் உயிர்னு அர்த்தம். மாளிகைன்னா இதுக்கு பேர் தான் திருமாளிகை. இதுதான் திருமாளிகை. சித்தி வளாக திருமாளிகைன்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாருன்னா சித்தி வளாக திருமாளிகை. அப்போ இங்கே தான் சித்தி அடைய முடியும். சித்தி முத்தி எல்லாம் இதுக்குள்ளே தான் அடைய முடியும், வெளியே அடைய முடியாது. அப்போ இதுக்குள்ளே தான் சித்தி முத்தி அடைய முடியும். உங்களுக்குள்ளே நீங்கள் தான் அடைய முடியும். உபதேசங்கிறது நீங்கள் படிச்சிருக்கிற டிகிரி, இன்னொருத்தன் வந்து உங்களுடைய டிகிரி போக முடியாது. அதனால் நீங்கள் தான் அதை அனுபவிக்க முடியும். நீங்கள் தான் கஷ்டப்பட்டு படிக்கணும். நீங்கள் தானே இப்போ தேடிக்கிட்டு வந்திருக்கிறீங்க. அவ்வளோ தூரம் ஊட்டியிலேருந்து கஷ்டப்பட்டு, ஊட்டியில் இருந்தால் கோயம்புத்தூர் இருந்தால் எங்கெங்கேயே இருந்து சிரமப்பட்டு வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ திருன்னா இந்த 3க்கும் பேர். அகாரனா ஆன்மா, உகாரனா உடம்பு, மகாரனா உசுறு. இந்த 3 இருந்தால் தான் செயல்படும். ஆன்மா, உ உடம்பு, மா மனம், அகாரம். இதுதான் இந்த 3 அண்டத்தில் இருக்குது. அந்த அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்துலேயும் வாங்க. அப்போ அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், போன மாதம் இப்படி தான் மகேந்திரன் கேட்டேன். நிறையா குறிச்சிக்கிட்டு வந்தோம்னார் கேள்வி. இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கம்முன்னு உட்காந்துக்கிட்டார். என்ன மகேந்திரானே, ஐயோ நான் நிறையா குறிச்சிட்டு வந்தாங்க ஐயா, எதுவுமே கேட்குறதுக்கு இல்லாத போயிடுச்சுங்களே,
எல்லாமே உங்களதில் வந்துருச்சு, நான் என்னென்னு கேட்குறது அப்படின்ட்டு ஒரு கேள்வி இதில் இவர் எடுத்துக்கல. இன்னொரு அம்மா மெட்ராஸ்காரம்மா தான் கேட்டாங்க போன மாதம், பார்த்தீங்களா தெரியும், கேள்வி பதில் போன மாதம். மகேந்தர், நான் நினச்சிட்டு வந்ததெல்லாம் நீங்கள் சப்ஜெக்ட்லேயே சொல்லிட்டீங்க, நினச்சதுக்கு மேலே சொல்லிட்டீங்க, நான் கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ட்டார். அதனால் உங்களுக்கே நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கலாம். அதனால் ஒன்றும் சமாச்சாரம் இல்லை. இறைவலை நான் பிரபஞ்சத்திலேருந்து வான்காந்தத்திலேருந்து வர்றதை நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். நான் ஒன்று அதனால் பெரிய அறிவாளியாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண மனிதன் தான். நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறீங்க, நான் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் வேறு ஒன்றுமே கிடையாது. ஆகையினால் என்ன கேட்டிங்கன்னா, அந்த அகாரனா ஆன்மா, உகாரனா உடம்பு, மகாரனா மனசு. இது அண்டத்தில் உள்ளது பிண்டத்துலேயுமாங்க. மேலே விண்கலம் இருக்குது, அது அண்டம். கீழே மண்கலம் இருக்குது, இது பிண்டம். இந்த ரெண்டு இல்லைன்னா மூணாவது ஒன்று முளைக்காது. ஒன்றுலேருந்து ஒன்று உற்பத்தி ஆச்சுன்னு சொல்கிறது அது அறியாமல் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரு பொருள் என்றைக்கும் உற்பத்தி ஆகினதே இல்லை. ஒரு பொருள் இன்னொரு பொருள் உற்பத்தி பண்ண வரலாறே கிடையாது. நீங்களும் சிந்திச்சு பாருங்கள். ஒரு பொருள் உற்பத்தி பண்ணவே பண்ணாது. ஸ்டார்டிங்லேயே இரு பொருள் சேர்ந்து தான் ஒரு மூணாவது பொருள் உற்பத்தி பண்ணணும். அதனால தான் சிவமின்றி சக்தி இல்லை, சவமின்றி சக்தி இல்லைன்னு சொல்கிறது. உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த கதவை பார்க்குறீங்க, அந்த கதவு சக்தி. அது எதை நம்பி இருக்குது? நிலவல்லின்னா கதவு இருக்குமா? ஆனால் நிலவு அசைதா கதவு அசைதா? நில புரிஞ்சுங்க, நீங்கள் கூட வாங்க. நிலவு அசைதா கதவு அசைதா? அசையும் பொருள் சக்தி. நல்லா புரிஞ்சுங்க, தெளிவோடு போகணும். எந்த பொருளெல்லாம் அசையுதோ அசையும் பொருள் சக்தி, அசையா பொருள் சிவம். ஆனால் அசையா பொருள் இல்லாத அசையும் பொருள் வேலை செய்யுமா? வேலை செய்யுங்களா? இப்போ பைக் ஓட்டிகிட்டு வந்தீங்க, நடுவாண்ட ஒரு ஆக்சுவலாக அச்சை சொருவரைங்கள, வண்டி பஞ்சர் ஆகிட்ட உருவரைங்கள, அது சுற்றுமா? சக்கரம் தானே சுற்றுது. ஆனால் அந்த அச்சு இல்லைன்னா அந்த சக்கரை சுற்றுமா? கட்டை வண்டி போகுதில்ல, கட்டை வண்டி நடுவாண்ட அச்சுன்னு சொல்லுவாங்க, அல்லது ராடுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு சக்கரை ஓடுது. அந்த சக்கரம் சுற்றுறதுக்காக ராடு இருந்தால் தானே சக்கரை சுத்தம். அந்த ராடு சிவம். எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், பெரிய தத்துவம் ஈஸியாக. அந்த ராடு சிவம், அந்த சக்கரம் சக்தி. ஆனால் சிவம் இல்லாத சக்தி சுத்துமா? இப்போ காரில் வந்தீங்க, காரில் அந்த வீல் மாட்டிருக்கிறீங்கள, முன்னாடி ஒரு ராடு பின்னாடி ஒரு ராடு இருக்குல்ல, ராடு சுற்றுதா? சுற்றலையில்ல, வீல் தானே சுற்றுது. ஆனால் ராடு இல்லைன்னா வீல் நிற்குமா? இப்போ இது அம்மா, இது அப்பா, சிவலிங்கம். ஈஸ்வரன் கோயிலில் போகிறீங்க, சிவலிங்கம் புரியுதுங்களாப்பா? லிங்க முத்ரா. இப்போ வெளியே தெரியுறது அம்மாவா அப்பாவா? வெளியே எது தெரியுது? வெளியே ரவுண்டு எது தெரியுது? வெளியே அம்மாவுக்குள்ளே தான் அப்பா இருக்கிறாரு. விளங்குதுங்களா? அம்மானுடைய உறுப்புக்குள்ளே அப்பா போயிடுறாரு. அதனால தான் உசுறு உள்ளே இருக்குது, உடம்பு வெளியே இருக்குது. அப்போ உசுரை யார் காட்டி கொடுப்பா? அம்மா தான் காட்டி கொடுப்பா. அம்மா தானே காட்டி கொடுப்பா. அப்போ அம்மா சொல்லாத அப்பனை அடையாளம் தெரியுமா? தெரியாதில்ல. புரியுதுங்களா நான் சொல்கிறது? விளங்குதா? அப்போ அம்மா உடம்பு, அப்பா உயிர், இது பொதுவானது. அப்போ மகாவிஷ்ணு மனசாக இருக்கிறார். அப்போ உயிர் சிவம், உடம்பு சக்தி, மனசு மகாவிஷ்ணு. இதுக்கு அடையாளம் என்னன்னீங்கன்னா, வால்மீகி பெருமாள் பாட்டு ஒன்று இருக்கும். வால்மீகி பெருமாள் ராமாயணம் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவர் இந்த தவத்துக்கு, இந்த யோகத்துக்கு, யோக சுஸ்திரத்துக்கு ஒரு 16 பாட்டு கொடுத்துருக்காரு, தத்துவ பாட்டு கொடுத்துருக்காரு. வால்மீகி பெருமாள்னு போட்டிங்களா நெட்டில் வரும், ஒரு 16 பாட்டு கொடுத்துருப்பார். ராமாயணம் மட்டும்தான் அவரது நிறைய பார்ப்பாங்க. ஆன்மீக பாடலும் கொடுத்துருக்கிறாரு. அந்த பாடலில் ஒரு 100 பாட்டை, சித்தர் பாட்டையே ஒரு 100 பாட்டு படிக்கிறதுக்கு சரி, இந்த ஒரு பாட்டு படிக்கிறதுக்கு சரி, அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது சொல்லியிருப்பார் அவர். 16 வரி அவர் வர்ணிக்கிறார் பிரபஞ்சத்தை. இருள் வெளியாய் நின்ற சிவன் பாதம் போற்றி அப்படின்னு தொடங்குறாரு. இருளும் வெளியுமாய் நின்ற, இருளுக்கும் அந்த இருள் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் வெளி. இருளையும் வெளியும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியுங்களா? பிரிக்க முடியாது. அதனால தான் 2லிருந்து 2 வராது. ஒன்று சுற்றுனா ஒன்று நாதுங்கிறது சுத்திரத்தை பற்றி நினச்சிக்குவீங்க. அந்த சுத்திரத்துக்கு ஒரு பேச வேணுமில்ல. புரியுதுங்களாங்க? விளங்குதா? இப்போ ஒரு பொருள் சுற்றுனா ஒரு பொருள் உற்பத்தி ஆகுங்கிறத நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் சுத்திரத்துக்கு பேசில்லாத ஒன்று சுற்ற முடியுமா? புரியுதுங்களா? விளங்குதா? அதனால தான் ஒரு பொருள் ஸ்டார்டிங்லேயே இரு பொருளோடு தான் 3வது பொருள் வருது. அப்போ அந்த சிவனும் சக்தி இணையாத அங்கே முருகன் வரமாட்டான். முருகன் தான் அவங்க கண்ணுக்கு தெரிவான், சிவனும் சக்தியும் தெரிய மாட்டான். புரியுதுங்களா? அப்போ இரு பொருள் சேர்ந்து தான் ஒரு பொருள் வருதோ இல்லையே, ஒரு பொருள் இருந்து ஒரு பொருள் வராது. அது அறியாமல்.
அறிஞ்சிக்கிற போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸ்டார்டிங்லேயே 2 பொருள் இருந்தால் ஒரு பொருள் வருது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இருள் வெளியாய் நின்ற சிவன் பாதம் போற்றி எழுத்ததன் விவரத்தை விளக்கி சொல். எழுத்துன்னு சொல்கிறார். இந்த இடத்துல உருவத்தை கொடுக்கல. நான் சொல்கிறது பூரா கடவுளுடைய பேர் தான், வெளித்தோற்றத்தில் இருக்கிற கடவுளுடைய பேர் தான். ஆனால் பூரா அருவமான விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் பேர் பூரா கடவுள் பேர். இதெல்லாம் இந்த கடவுள் பூரா உங்களுக்கு உள்ளே காட்ட போகிறேன். சித்தர்கள் காட்டியிருக்கிறாங்க, நீங்கள் உள்ளே தான் கவனிச்சுக்கணும். நான் எந்த இடத்துல எந்த கடவுள் பேர் சொன்னாலும் புறத்தை பார்த்த கடவுள் ஞாபகத்துக்கு வரும். அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், தவறில்லை. எல்லா வழிபாடு சிறந்த வழிபாடு, உயர்ந்த வழிபாடு, வழிபாட்டில் தவறில்லை. அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம், அவ்வளோதான் ஒழிய நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம். தொடக்க கல்வி, உயர்நிலை, மேல்நிலை, காலேஜ் இருக்கிற மாதிரி ஆன்மீகத்தில் அடுத்த லெவலுக்கு போகிறோம். மற்றபடி எல்லா வழிபாடு உயர்ந்த வழிபாடு, சிறந்த வழிபாடு. அது சொல்கிறேன் கடைசியாக உங்களுக்கு. அப்போ என்னென்னு கேட்டிங்களா, அவர் அதனால தான் எழுத்துங்கிறார் அந்த இடத்துல. இருள் வெளியாய் நின்ற சிவன் பாதம் போற்றி எழுத்ததன் விவரத்தை விளக்கி சொல்வேன். உருவாய் நின்றது எதுவே அதுவே எழுந்ததாகும். நல்லா புரிஞ்சுக்கணும், மொல்லவே சொல்கிறேன். உருவாய் நின்றது எதுவே அதுவே எழுந்ததாகும். ஆதி அண்ட பிண்டம் அதுவே ஆகும். திரு உருவாய், திருனா உயிர், அது உயிர் அந்த திரு உருவம் எடுக்குது. திரு உருவாய் ரவி மதியாய் நின்ற ரூபம். திரு உருவே ரவி மதியாய் நின்ற ரூபம். ரவினா சூரியன், மதினா சந்திரன். புரிஞ்சுக்கிறீங்களா? அதை உற்பத்தி பண்ணினது அதாப்பாங்கிறார். நல்லா கூடவே வாங்க. அப்போ அந்த திரு தான் சூரியன் உற்பத்தி பண்ணிச்சு, சந்திரன் உற்பத்தி பண்ணிச்சு. திரு உருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம். அடுத்தது வரார், சிவசக்தி திருமாலின் ரூபமாகும். இப்போ வந்துட்டாரா? அந்த சிவன் சக்தி திருமால் ரூபமும் அதுதானப்பா. சிவனாக வந்தது அதுதான், சக்தியாக வந்தது அதுதான், திருமாலாக வந்தது அதுதான். அந்த வெளிதான், வெட்ட வெளிதான் அப்படிங்கிறார். அப்போ திரு உருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் சிவசக்தி திருமாலின் ரூபமாகும். அப்போ உருவம் சிவசக்தி வடிவமாகும். சிவசக்தி உருவம் சிவசக்தி வடிவம். எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும், எந்த மானிடராக இருந்தாலும் சிவசக்தியினுடைய உருவம் இல்லாத ஒரு உருவம் பழைக்க முடியாது. ஒரு விதையை போட்டிங்களா அதை முட்டிக்கிட்டு மேலே வரும், 2ஆக வெடிக்கும். குச்சி நேராக வரும், 2ஆக வெடிக்கும். சக்தி சிவம், அப்பா அம்மா. புரியுதுங்களா? நேரடியாக ஒத்தையோடு வருதா? 2 வெடிக்குதில்ல. அந்த விதை வெடிச்சதுனாவே அப்பனும் அம்மானு பிறந்தா தானே வர முடியும். அப்போ அதனால தான் சொல்கிறார், சிவசக்தி திருவாளின் ரூபமாகவும் உருவம் சிவசக்தி வடிவமாகும். வந்ததிலும் போனதிலும் மனதிவை, வந்ததும் போனதும் வாசியாகும். மூச்சு வெளியே வந்தது போச்சு, வந்தது போச்சு, வந்ததும் போனதும். நீ உசுராக இருக்கிறதுக்கு வந்தது இதுதான், உன்னை விட்டுட்டு போனது அதுதான். மூச்சு இருக்கிற வரைக்கும் பேசுகிற, மூச்சு போனால் டெத்து. இப்போ வந்ததும் வாசி, போனதும் வாசி. வந்ததும் போனதும் வாசியாகும். வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும். வானில் வரும் ரவிமதி சூரிய சந்திரனும் காற்று நாளான உருண்டை தான்ப்பாங்கிறார். வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும். சிந்தை தெளிந்திருப்பவனே சித்தன். ஜெகமெல்லாம் சிவமென்று, எல்லாமே சிவமயம். ஜெகமெல்லாம் சிவமென்று அறிந்தோனே சித்தன். நந்தி என்ற வாகனமே ஸ்தூல தேகம். நந்தி என்ற நந்தினா உடம்பு, புரியுதுங்களா? நந்தி என்ற வாகனமே ஸ்தூலத்தூனா அணுக்களான தேகம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நந்தி என்ற வாகனமே ஸ்தூல தேகம். நான் முகம் கண்மூக்கு செவியாகும். 5 போது அங்கிட்டு இருக்குது, பஞ்சபோது. நந்தி என்ற வாகனமே ஸ்தூல தேகம். நான் கண்மூக்கு செவியாகும். தந்தி முகன் சிவசக்தி திருமூச்சாகும். தந்தி ஃபைனல் கார்டு பின்னாடி இருக்குது இல்லைங்க, தந்தி மாதிரி கொடிக்கும் மாதிரி இருக்குல்ல. தந்தி முகன் சிவசக்தி திருமூச்சாகும். அப்பா மூச்சு அம்மா மூச்சு அங்கே ஏறி இறங்கிட்டு இருக்குது, 2 ஏறி இறங்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? தந்தி முகன், தந்தினா ஃபைனல் கார்டு கொடிக்கம்பம், தந்தினா தந்தி கம்பம், அதுதான் கம்பம். தந்தி முகன் சிவசக்தி திருமூச்சாகும். தந்தை தாய் ரவி மதி என்று அறிந்து கொள்ளே. உன்னுடைய தந்தை தாய் யார்? சூரியன் சந்திரன். சூரிய வம்சங்கிறாங்கல்ல, சந்திர வம்சங்கிறாங்கல்ல. முக்காலத்தை அப்படி தான் இருந்தது, சூரிய வம்சம் சந்திர வம்சம்னு. அப்புறம் நாம் தான் இப்போ பிரிச்சுக்கிட்டோம். அதனால் தந்தை தாய் ரவி மதி என்று அறிந்து கொள்ளே அப்படிங்கிறது இந்த பாட்டு. அதுக்கு முழுசும் போனவங்களுக்கு தெரியுதுக்காக சொல்கிறேன். அப்போ என்னென்னா, அண்டத்தில் இருந்து பிண்டம்னா இந்த அண்டம் 3 வந்து உட்காந்துக்கிட்டார். அப்போ சிவம் ஆ உகாரா சக்தி, பெண்கள் மேல் போட்டு வைக்கிறாங்கள சக்தி இருக்கக்கூடிய இடம். புருவ மையம் மகாவிஷ்ணு இருக்கிற இடம், இது மகாவிஷ்ணு இருக்கிற இடம். அப்போ இதுதான் இந்த அண்டத்தில்.
இப்போ இது பிண்டத்துக்கு வரணுமே, அப்போ தான் இனப்பெருக்கம் பண்ண முடியும். இது அப்படியே பிறந்து இந்த சக்தி அப்படியே தொண்டை குழிக்கு வந்து நெஞ்சு குழிக்கு வந்து பெருசாக தொப்புள் குழிக்கு வந்து உயிர் நாடிக்கு வந்து சேர்ந்துருச்சு. இங்கே வந்து சேர்ற போது சிவன் அப்படியே இங்கே நின்று போயிட்டார். அங்கேருந்து ஆற்றல் கொடுக்குறாரு. மகாவிஷ்ணு தொப்புள் குழிக்கு வந்துட்டார். சக்தி இடுப்புக்கு போயிட்டான். இடுப்புக்கு சக்தி வேணுமில்ல, இடுப்புக்கு போயிட்டான். இதுதான் அகாரம் அண்ணாமலை, உகாரம் இடுப்பில் இருக்கிற சக்தி உண்ணாமலை, மகாவரம் தொப்புள் குழியில் இருக்கிற சக்தி மகாவிஷ்ணு. இதுதான் அகாரம் உகாரம் மகாரம். இந்த மூன்றும் ஒன்றிணைந்தது திருமாளிகை. இந்த உடம்புக்கு பேர் தான் திருமாளிகை. அடுத்து என்ன போட்டிருக்குங்க? பஞ்சபோதங்களா? அதான் சொல்லிடு. அதான் அகர உகர மகர திருமாளிகை சொல்லிட்டேன். பஞ்சபோதங்களா? இந்த உடல் உறுப்பு தத்துவம் அந்த 96 வந்துடும். நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 96 தத்துவம் உங்களுக்கு வந்துடும். ஸ்டார்ட்டு வந்து பஞ்சபோதம். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து பஞ்சபோதம். இப்போ நான் சொல்கிறத வாங்கிங்க, அதை வச்சுருங்க போதும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அப்போ ஏன்னா லைனாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். பஞ்சபோதம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு சொல்லிட்டுமல்ல. அப்போ அந்த பஞ்சபோதத்தை உங்களுக்கு காட்டணுமல்ல, அப்போ தானே நீங்கள் நம்புவீங்க. 5வது போதம் மண். அப்போ 5வது போதம் மண் மட்டும் இல்லை, அந்த ஏன் உலகம் முழுவதும் பஞ்சாட்சரம், உலகம் முழுவதும் பஞ்சாட்சரத்தை ஓம் நமச்சிவாயா எவ்வளோ தூரம் ஒலிக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஓம் நமச்சிவாயா சொல்லாத ஆள் இல்லைன்னா அந்த ஓம் நமச்சிவாயான என்ன, பஞ்சாட்சரம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓம் அப்படிங்கிறது உயிர், நான் சொல்லிட்டேன். அகாரம் மகாரம் ஒன்றிணைந்தது ஓம். நமச்சிவாயங்கிறது பஞ்சபூதம். நான்னா மண், மான்னா நீர், சி வந்து நெருப்பு, வா காற்று, யா ஆகாசம், நா மா சி வா யா நமச்சிவாயா. ஆகாசத்துக்கு போயிடுறோம். இந்த 5 பூதமும் ஓம் நமச்சிவாயானா இந்த ஓம்ங்கிற உயிர்னால் ஆனது தான் இந்த நமச்சிவாயா 5. அதுக்கு தான் அந்த பாட்டு சொன்னேன். அப்போ இந்த வெளி 5 இருக்கிறதுனால இந்த நமச்சிவாயா 5வது மண்ணில் வந்து 5 பூதம், விண்ணிலிருந்து மண் வரைக்கும் 5 பூதம். அப்போ இந்த மண்ணினுடைய 5 தன்மையும் வெளியே காட்டுறான் கடவுள். மருதம் முல்லை நெய்தல் பாலை குறிஞ்சி. மண்ணில் 5 தன்மை இருக்குதுல்ல. களிமண்ணாக இருக்குது, செம்மண்ணாக இருக்குது, கருங்கல் மண் பூமியாக இருக்குது. ஒரு பூமியில் லேட்டாக முளைக்குது, உடனே முளைக்குது. 5 ஒரே மாதிரி மண் இருந்தால் உலகத்தில் மக்கள் புழங்க முடியுமா? எல்லா பக்கம் மணலாக இருந்தால் களிமண் இல்லைன்னு புழங்க முடியுமா? அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்காக கடவுள் 5 படைச்சிருக்கான் பாருங்கள். 5 விதமான தன்மை இருக்குது மண்ணில். அப்போ இந்த மண்ணில் வெளியே 5 தன்மை இருக்கிறதுனால மண்ணான உடம்புல எப்படி உள்ள அதுக்குள்ளே வயிற வயிடூரி இருக்கிற மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே இந்த மண் 5வது போதும் 5 விதமாக இருக்குது. 1 தோல், 2 சதைகள், 3 சதையை தாங்கி பிடிச்சிருக்கிற எலும்பு, 4 எலும்பு சுற்றி ஓடுற நரம்புகள், 5 ரோமங்கள் முடி. இது 5 மண்ணுக்கு சம்மந்தப்பட்டது. தோல், சதை, எலும்பு, நரம்பு, ரோமம். உள்ளுக்குள்ள 5 இருக்குதுங்களா? சதைனா என்ன தெரிஞ்சுக்கணும்? ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, மூளை, சதப்பகுதி பூரா மண்ணுக்கு சேர்ந்தது. புரியுதுங்களா? இந்த 5 தன்மை தான் உங்களுக்குள்ளே இருக்குது. 5வது பூதம். 4வது பூதம் நீங்கள் அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கணும். 4வது பூதமாக இருக்கிறது நீர். வெளியே கடவுள் இயற்கையாக 4 நீரை காட்டியிருக்கிறான். அதுக்கு மேலே நீர் இருந்தால் நீங்கள் சொல்லிட்டு போங்க, கிளியர் பண்ணிக்கலாம். 1 மழை நீர் பார்க்குறீங்க, புரியுறீங்களா? 2 கடல் நீர் நீங்கள் கண்ணில் பார்க்குறது. இன்னொன்று ஆற்று நீர், இன்னொன்று ஊற்று நீர். இந்த 4 நீரும் மானிடர் இனம் தோன்றதுக்கு முன்னாடியே அது அமைஞ்சிருச்சு. இந்த ஆறெல்லாம் யாராச்சும் ராஜா வெட்டி இருக்க முடியுமா? வெட்ட முடியுமா? இந்த ஆறு உற்பத்தி பண்ண முடியுமா? கடல் உற்பத்தி பண்ண முடியுமா? 6 கடல், 6 கடல், மழை நீரும் ஊற்று நீர், இந்த 4 இயற்கை நமக்கு கொடுத்தது வரப்பிரசாதம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீர் வேறு எங்கே எதுலாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். சொல்லு மகேந்திரா, ஏதாவது இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்க. மற்ற நீரெல்லாம் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் மடம் மாற்றி வச்சுருக்கிறீங்க. டேம் கட்டிக்கிட்டீங்க, குளம் கட்டிக்கிட்டீங்க, வாய்க்கால் கட்டிக்கிட்டீங்க, வீட்டுக்கு கொண்டு வரீங்க. இது மனித அறிவை கொண்டு பயன்படுத்துகிறோம். இயற்கையாக இறைவன் காட்டி கொடுத்த நீர் 4: கடல் நீர், மழை நீர், ஆற்று நீர், பக்கத்துலேயே ஊற்று நீர். அந்த ஊற்று நீர் வத்தாத வந்துக்கிட்டே இருக்கு தெரியுமா? ஒரு கல்குவாரியிலோடு வருமில்ல. இந்த 4வது பூதம் நீர். ஆனால் 4 தன்மையும் காட்டுறான் பாருங்கள். நீங்கள் ஏன் சொல்கிறேன்னு 4வது பூதம் நீர்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதில் 4 தன்மை உங்களுக்கு காட்டணும். புரியுதுங்களா? அப்போ தான் இறைவன் மேலே நம்பிக்கை வரும், இயற்கை மேலே. இப்போ 3வது பூதம் நெருப்பு. அதில் 3 மண்டலம் இருக்குது. அக்னி மண்டலம்,
அந்த சுழற்சியில் பிரம்ம பிரகாச பெருவழின்னு சொல்லுவார் திருமந்திரத்தில், வள்ளல் பெருமானும் சொல்லுவார். அந்த அக்னி மண்டலம் தான் சூரிய மண்டலம் ஆகுது, சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் ஆகுது. இந்த 3 மண்டலத்தையும் கடந்தால், அக்னி மண்டலத்தை கடந்தால் இருள்வெளி வந்துடும், முக்திக்கு போயிடுறோம். அந்த அக்னி மண்டலம் வந்து இங்கே வரும்போது, அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், இந்த 3 மண்டலத்தையும் கடந்தால் முக்தி. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஐயா மேலே அக்னி மண்டலம், அப்புறம் சூரிய மண்டலம், அப்புறம் சந்திர மண்டலம் வருது, கடைசியாக சந்திர மண்டலம். அப்போ நீங்கள் சொல்கிறது பாதத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் அக்னி மண்டலம்னு சொல்கிறீங்க, இடுப்பிலிருந்து தோல் வரைக்கும் சூரிய மண்டலம்னு சொல்கிறீங்க, தோலுக்கு மேலே தலை உச்சி வரைக்கும் சந்திர மண்டலம்னு சொல்கிறீங்க. தலைகளாவில் தெரியுதுன்னு உங்களுக்கு தோணலாம், புரியுதுங்களா? எல்லாம் விளையுங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இப்போ குழந்தை பிறக்கும்போது எப்படி வருது? தலை வருதா கால் வருதா? தலை தானே வருது. அப்போ தலை வர்றபோது முதல்ல தெரிகிறது சந்திரன் தானே தெரியுறான், பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற கோள். அப்போ சந்திரன் தானே வருது. தலைப்பு சந்திரன் பகுதி தானே முதல்ல வருது. சந்திரனுக்கு அடுத்து சூரியன் பார்க்குறீங்களா? சூரியனுடைய தலைக்கும் கீழே தோளிலிருந்து இடுப்பு வரைக்கும் அடுத்தது பகுதி வருதா? 3ஆவதாக தானே கால் வருது, புரியுதுங்களா? அப்படி தானே வருது குழந்தை. அப்போ கால் பாதத்திலிருந்து இது வரைக்கும் இடுப்பு அக்னி மண்டலம். சக்தி வேணுமில்ல உடம்புக்கு. இந்த சூரிய சக்திங்க இருந்தால் தலை வெடிச்சு போயிடாது, தாங்க முடியுமா? உள்ள அம்மா இருந்து தாங்கிக்கிறா குளிர்ச்சியாக. அப்போ இடுப்புலேருந்து தோல் வரைக்கும் சூரியன். என்னென்ன சாப்பிட்றீங்க, என்னென்ன வர்றீங்க எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமில்ல. நெருப்பு வேணுமில்ல, சூடு வேணுமில்ல, இல்லைன்னு போட்டதெல்லாம் சீரணாகாதல்ல, சூடு வேணுமில்ல. அப்போ இதெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு தலை. அதனால் பாதத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் அக்னி மண்டலம், இடுப்புலேருந்து தோல் வரைக்கும் சூரியன் மண்டலம், தோலிலிருந்து தலை உச்சி வரைக்கும் சந்திர மண்டலம். 3 மண்டலத்தையும் கடந்தால் முக்தி. இப்போ நீங்கள் வந்து ஔவையாருடைய விநாயகர் அகவல் பாட்டை கேளுங்க. நான் சொன்னதுக்கப்புறம் வீட்டில் போய் சாயந்தரம் போட்டு கேளுங்க. அதெல்லாம் நான் முழுசாக படித்து வைக்கல, உங்களுக்கு விளக்க சொன்னால் போது 2 மண்டலத்தை கடந்தால் நீங்கள் முக்திக்கு போயிடுறீங்க, அவ்வளோதான். சந்திரன் சூரியன் அக்னி மண்டலத்தையும் கடந்தால் 3 மண்டலத்தையும் கடந்தால் முக்தி. அதனால் உங்களுக்கு வந்து மெயினாக 5 உபதேசத்தில் 3 உபதேசம் முக்கியமாக வச்சுருக்கிறேன். 3 உபதேசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களாவே போதும். 5ல் மற்றது 2 எக்ஸ்ட்ரா அது தேவையில்லை. அது ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து தனிமையில் இருக்கிறவோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போதைக்கு நீங்கள் 3 உபதேசம் வாங்கிட்டீங்களா போதும். அந்த 3ஐயும் அடைஞ்சால் முக்தி. அப்போ 2வது போதை வந்து வெளியே 2 காட்டுறான் கடவுள். அங்கே விண்ணிலிருந்து வரும்போது 2வது போதம் காற்று. காற்றுல எத்தனை விதம் இருக்குது? 1 தென்றல் காற்று, 1 புயல் காற்று. இந்த 2 காற்றுக்கு மேலே வெளியே காற்று இல்லை. தென்றல் காற்றுங்கிறது இப்போ இயல்பாக நீங்கள் சுவாச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, போகுது வருது, மரஞ்செடி கொடியெல்லாம் ஆடுது தென்றல் காற்று. ஒரு சமயத்தில் ஆக்ரோஷம் வருதில்ல, புயல் காற்று. காற்றுல வந்து எத்தனை விதம் வெளியே கடவுள் காட்டுறான்? 2 விதம். பொங்கலுக்குள்ளே இயல்பாக மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது, அது தென்றல் காற்று, அது உள்நாடி நடுநாடி காற்று. மூக்கில் வெளியே வந்துக்கிட்டு போட்டுருக்கல, இது வெளிக்காற்று. ஒன்று உள்காற்று, அது தானியங்கி இயக்கம். இது மனவிரும்பி இயக்கம். மனவிரும்பி இயக்கத்துக்கு உண்டான காற்று மூச்சில் வெளியே வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஊர்வம்பெல்லாம் வாங்கிட்டு போகுது, வெளியே வருது. இன்னொருத்தன் பேசிகிட்டு இருக்கிற வார்த்தையெல்லாம் உள்ளே கொண்டு போட்டுருது. இது மனசு விரும்புது. மனசு விரும்பாத மூச்சை வெளியே விடாது இருந்தால் அந்த குப்பையை தூக்கிட்டு வருமா? காற்று வெளியே போகணில குப்பையை வலிச்சிக்கிட்டு வருமா? அதனால தான் மகான்கள் மக்கள் மத்தியிலிருந்து ஒதுங்கி இருக்கிறாங்கன்னா, உன்னுடைய பேச வேண்டியதே இல்லை, உன்னுடைய எண்ணம் பூரா அவங்களுக்குள்ள போய் பூந்துக்கு காற்று வழியா. சாதாரணமான விஷயம் இல்லைங்க இது. நீங்கள் பேசி அவங்க கேட்கணுங்கிறதே இல்லை, மனசுக்குள்ள ஓடுதுவார் எண்ணம், இந்த காற்றுல போய் ஓடிடும், அவங்ககிட்ட போய் ஒட்டிக்கும். அதனால தான் அவங்க தனிமையில் இருக்கிறது, சந்திக்காது. வேறு ஒன்றும் இல்லை. உச்ச நிலைக்கு போனவங்க பயிற்சி இருக்கிற வரைக்கும் தான் சொல்லித் தருவாங்க. பயிற்சி முழுமையடைகிறதோ அவங்க சொல்லி தரமாட்டாங்க அவங்க. ஏன்னா இதை மாதிரி சொல்லி விளக்க வைக்க முடியாது மக்களுக்கு. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, தனிமையில் தான் இருப்பாங்க, விரும்புவாங்க. அதனால் 2 காற்று இருக்குது. 1 உள் சுவாசம், அது தானியங்க இயக்கம். எப்படி தானியங்க இயக்கம்? நாமளே விரும்பாத எப்படி இயங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க, அது உள்ளுக்குள்ளே ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, சிறுங்குடல், பெருங்குடல்லாம் வேலை செய்யலைன்னா உசுறு போயிடாது. அப்போ அது தானியங்க இயக்கம், அது உள்மூச்சு. மன விரும்பி இயக்கம், அது வெளிமூச்சு. அதனால் வெளியே தென்றல் காற்று, புயல் காற்று இருக்குது. உங்கள்கிட்ட 2 காற்று இருக்குது. முதல் போது ஆகாசம் அல்லது விண்ணு. ஆகாசம் அல்லது விண்ணு. அந்த ஆகாசம் ஒன்று தான். ஆகாசத்தை யாராவது அளக்க முடியுங்களா? அளக்க முடியாது.
ஏன்னா தியானத்தில் ஏன் நிற்க மாட்டேங்குது, மனம் நிற்கலைன்னா நிற்காது, கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும். அப்போ ஆகாசத்தை அளக்க முடியாது. இப்போ நீங்கள் மண்ணையும் பார்த்துட்டீங்க ஓரளவு கண்ணில், நீரையும் பார்த்துட்டீங்க. நீரை வந்து நீங்கள் ஒரு வட்டம் கட்டி குளத்தில் பார்க்கலாம், மண்ணையும் வட்டம் கட்டி பார்க்கலாம், நீரையும் வட்டம் கட்டி பார்க்கலாம். நெருப்பையும் பார்த்துறீங்க. ஒரு குட்டானா போட்டு கூட, ஒரு குட்டானா குமிச்சு கூட நெருப்பு எரிச்சிட்டு நெருப்பு ஒரு வட்டத்துக்குள்ளே நெருப்பு கூட எரிவிட்டு பார்க்கலாம். ஆனால் இந்த காற்றை நீங்கள் ஏதாவது ஒரு வட்டம் கட்டி பிடிக்க முடியுமா? பஞ்சபூதத்தில் மண்ணை வந்து ஒரு 3000 அடி சோதனை பண்ணி கூட அந்த மண்ணை கட் பண்ணி காட்டலாம். அது அதாவது ஏகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் பிளாட்டு நிறைஞ்சிருந்தாலுமே கூட நீங்கள் அதை கட் பண்ணி காட்டலாம். உலகம் முழுவதும் கடல் இருந்தால் கூட அந்த தண்ணி ஒரு குளமாக இருந்தால் ஒரு 10க்கு 10 குளத்தை வெட்டி அந்த குளத்தில் நீங்கள் நீச்சல் குளத்தில் தண்ணி கட் பண்ணி காட்டலாம். நீர் எல்லா பக்கம் வெப்பம் முழுவதும் வெப்பம், எல்லா பக்கம் வெப்பம் இருந்தால் கூட அந்த வெப்பத்தை ஒரு இடத்துல நீங்கள் குமிச்சு காட்டலாம். நெருப்பு வச்சு எரி விடலாமல்ல. ஆனால் காற்றை குமிச்சு காட்ட முடியுங்களா மனித அறிவு கொண்டு? ஆனால் காற்றை உணர்ந்துக்கிறீங்கல்ல, காற்று இருக்குதுன்னு உணர்ந்துக்கிறீங்கல்ல, அதை கூட உணர்ந்துக்கிறீங்க. ஆனால் ஆகாசத்தை காற்றை விட பல 100 மடங்கு நேர்மையான அணுக்கள் உடையது. அதை அறிய முடியுமா? அறிய முடியுங்களா? அப்போ உங்களுடைய மனசை அளக்க முடியுமா? மத்தியானம் வந்து 12 மணிக்கு வந்துடுறேன்ட்டு சொன்னனே, ஒருத்தர் வந்துடுவார், தேடிக்கிட்டு இருப்பார். ஐயா வேறு பயிற்சி நடத்திட்டு இருக்கிறாரு, எந்நேரம் போகிறது, நான் 1 மணிக்கு வரேன்னு அவங்கள்ட்ட உத்தரவாதம் கொடுத்துட்டேனே, லோடு வந்து இறங்கிருமே, சிமெண்ட்டுக்காரன் வந்துடுவான், கம்பிக்காரன் வந்துடுவான், என்னடா பண்ணுறது அப்படின்னு இங்கே பயிற்சி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. மனசு எங்கே போயிடுச்சு? ஊட்டிக்கு போயிடுச்சா? அப்போ அந்த மனசை உங்களால் பிடிச்சி வைக்க முடியுமா? நான் தியானம் பண்ணுறேங்க ஐயா, மனசே நிற்கலைங்க. எப்படி நிற்காது. ஆகாசமே மனமாக இருக்குது, மனசு எதுவாக இருக்குது? ஆகாசமே உங்கள்கிட்ட மனமாக இருக்குது. ஆகாசத்தினுடைய அழுத்தம் என்னைக்கு குறையுதோ அவன் கோமா ஸ்டேஜுக்கு வந்துடுவான். ஆகாசமே மனமாக இருக்கிறதுனால மனதை அளக்க முடியாது. ஆனால் அறிஞ்சிக்கலாம். மனதை வந்து அளந்தார் இல்லை, அறிந்து கொள்ளலாம். உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல்னு பாட்டுக்காக பாடியிருக்கிறான். அது 8000 வாசல் இருக்குது, எல்லா பக்கம் முட்டிக்கிட்டு ஓடும். அப்புறம் எனக்கு மனசுங்க பூர்வமத்தியில் நிற்கலையேன்னா ஒரு நாள் உபதேசம் வாங்கணுன்னு நிற்கிங்களா? குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துக்காவது தவம் பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். அப்போ தான் இந்த இடத்துல அந்த மனசு சரி இவர் தவம் பண்ண போயிட்டாரு, நம்ம மனசு மனசுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறார், கடந்து போயிடுறாரு அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு அது படியும். அன்ன வரைக்கும் படியாது. பெரிய முற்ற காளமாடு வாங்கிட்டு வந்துட்டீங்க, காங்கேயம் காளமாட்டை, சீர்து கிட்ட போக முடியாது. அதை உங்கள் வழி கொண்டு வரதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கிட்ட பழகி அதுக்கிட்ட ஆகிறது குறைஞ்சது உங்களுக்கு 6 மாதம் ஆயிடாது. முட்டி தள்ளிட்டு போயிருங்களாட்டி. அப்போ நான் உபதேசம் வாங்கிட்டுங்க, கண்ணு போட்டுனா மனசு நிற்கலையேன்னு கேட்பாங்க. நிற்காத இருக்கிறதா மனசு. அது உசுறு போனால் தான் நிற்கும். மனசு அலைபாயக்கூடாதுன்னா உசுறு போயிடணும். உசுறு போனால் மனசு அலைபாயாது. அப்புறம் நடக்கிற காரியமா? அப்போ அதோடு தான் என்னைக்கு கடல் அலை நிற்கிறது, என்னைக்கு மீன் பிடிக்க போகிறது? கடல் அலை நிற்கிறது எப்போ, மீன் பிடிக்க போகிறது எப்போ? வாழ்நாள் முழுவதும் போக முடியாது. போக முடியுங்களா? 24 ஹவர்ஸும் கடல் அலை ஓடிட்டே தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் போய் மீன் பிடிக்கிறான். அப்படி தான் மனசு அலைபாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த அலைவாயத்துக்குள்ளே போய் புகுந்து நம்ம வென்று வரணும். நான் தவம் பண்ணுறேன், நீ என்ன தூண்டுனாலும் நான் வேலை கொடுக்க மாட்டேன், இப்போ எந்திரிச்சு போக மாட்டேன். யார் ஃப்ரெண்டு கண்ணுக்கு முன்னாடி நின்னாலும், தொழிலதிபர் வந்து நின்னாலும், செல்வந்தர் நின்னாலும் நான் அவங்கள சந்திக்க மாட்டேன். இப்போ நான் தவம் பண்ணுறேன், என்ன பண்ணாலும் மனமே நான் இந்த 1/2 மணி நேரம் இந்த ஸ்பாட் விட்டு எந்திரிக்க மாட்டேன் அப்படிங்கிற நீங்கள் சங்கல்பம் பண்ணி உட்காந்திங்களா, ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஆட்டம் கட்டும். அப்புறமா இது இவகிட்ட போய் நின்று இந்த ஆள் நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறான், மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு தூர போயிடும். அப்புறம் அது நினப்பு வரவே வராது, மறைஞ்சு போயிடும். அதாவது அப்போ அந்த மனமே ஆகாசம் ஒன்று அவங்களுக்குள்ள மனமாக இருக்குது. உங்களுக்கு இதுதான் பஞ்சாட்சரத்தினுடைய 5 பூதங்கள். பஞ்சாட்சரம்னா பஞ்சமனா 5, சரமனா கோர்வையாக இருக்குது. ஒரு கடுவு எடுத்தால் கூட கடுவில் பஞ்சபோத தன்மை இருக்குது. ஒரு திங்கிற சாப்பாட்டு எடுத்தீங்கன்னா கூட சாப்பாட்டில் பஞ்சபோத கூட்டு இல்லாத உலகத்தில் எந்த சடப்பொருளும் கிடையாதுங்க ஐயா, எந்த உயிர் பொருளும் கிடையாதுங்க ஐயா. ஒரு சாப்பாட்டு எடுக்கிறீங்க, அது தானியம் மண்ணால் ஆனது. அதை பேஞ்சிங்களா கையில் வசவசன்னு விட்டுறது, மண் மாதிரி. மண்ணுக்கு அடையாளமாக
அந்த சாப்பாடு, நீருக்கு அடையாளமாக அந்த சாப்பாட்டுக்கு வேக வைக்கிற ஒரு தண்ணி, நெருப்புக்கு அடையாளமாக வேக வைக்கிற நெருப்பு, காற்றுக்கு அடையாளமாக அதை வந்து உணர வைக்கிற காற்று ஆச்சா. இந்த காற்றை சுழல வைக்கிறதுக்கு அணுவாக இருக்கிறது ஆகாசம், நாளுக்கு மூலமாக இருக்குது. அப்போ பஞ்சபோதம் இல்லாத ஒரு சாப்பாட்டில் கூட கிடையாது. இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், எளிமையாக இருக்கிறதுக்காக சொன்னேன். ஒரு டீ சாப்பிட்றதுலேருந்து குழம்புலேருந்து எந்த பொருளாக இருந்தாலும் ஒவ்வொரு பொருள்லையும் பஞ்சபோத கூட்டு இருக்குது. வீதாச்சல வித்தியாசமாக இருக்குது, வீதாச்சல வித்தியாசமாக இருக்குது. ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டிங்களா கூட பஞ்சபோத கூட்டு இல்லாத செங்கல் தயாரிக்க முடியாது. அதில் மண் இருக்குது, அதில் நீர் இருக்குது, அதை சூடு பண்ணுறதுக்கு நெருப்பு போடுறீங்க, அப்புறம் உணர்த்துறதுக்கு காற்று வருது, எல்லாத்துக்கும் ஆகாச தொகுல் அதில் படிஞ்சு இருக்குது. இப்படி எந்த பொருளும் ஒன்றா நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்போ அதனால தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்லைன்னு சொல்லிட்டான். அப்போ என்னென்னு கேட்டிங்களா, இந்த பஞ்சபூதம் 5 பூதம் நமக்குள்ளே இருக்குது, வெளியே இருக்கிற 5 பூதம் உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் இதுதான் 5 பூதம் நவகோள்கள். இந்த 5 பூதத்துக்கு அடையாளமாக மக்கள் வந்து 5 பூதத்தை இப்படி உடம்புல தியானம் பண்ணி ஒரு குருமார்கள் அடைஞ்சு என்றைக்கிட விவரம் தெரிஞ்சுக்க போகிறாங்க. அறியாமல் இருக்கிறவங்களுக்கு மக்களை நல்வழி கொண்டு வரணுங்கிறதுக்காக பெரியோர்களால் ஏற்படுத்தி வச்ச ஒரு கட்டமைப்பு தான் பஞ்சபூத ஸ்தலங்கள் நமக்கு வச்சுருக்கிறாங்க. பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு இது அடையாளமாக அதை கும்பிடு, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குதுங்கிறதுனால இதை வெளியே நமக்கு 5 பூத ஸ்தலங்களுக்கு காமிச்சாங்க. அப்புறம் காஞ்சிபுரம்னா ஏகாம்பரேஸ்வரநாதர், மண்ணுக்கு அடையாளமாக ஏகாம்பரேஸ்வரர், காஞ்சிபுரம் மண்ணுக்கு அடையாளமாக. ஜம்புலிங்கேஸ்வரர் திருவானைக்காவலில், ஜலகண்டீஸ்வரர் ஜம்புலிங்கேஸ்வரர் திருவானைக்காவலில் நீருக்கு அடையாளமாக. நீர் அங்கே ஸ்தலமாக நீர் போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, சாமி இருக்கிற இடத்துல பள்ளமாக இருக்கும். அதுக்கு நீர் ஸ்தலத்துக்காக திருவானைக்காவலில் சம்புலிங்கேஸ்வரர்னு காமிச்சாங்க. நெருப்புக்கு அடையாளமாக திருவண்ணாமலையில் அக்னிலிங்கம் அக்னீஸ்வரரை காமிச்சாங்க. காற்றுக்கு அடையாளமாக காளகஸ்திரியில் வாயுலிங்கம், காற்றுக்கு அடையாளமாக காளகஸ்திரியில் வாயுலிங்கத்தை வச்சாங்க. விண்ணுக்கு ஆகாசமாக உருவம் கிடையாது. சிதம்பரம் போனீங்களா, ஒரு பிளாங் பேஸில் தங்கத்தினால் ஆன வில்வ மாலை ஒன்று செவுத்தில் மாட்டியிருப்பாங்க, உருவம் இருக்காது. முன்னாடி நுழையும் போது நடராஜர் சிலை இருக்கும். விண்ணில் நடனம் அணுக்கள் ஆடுதல்ல, விண் ஆடுதல்ல, நடனம் ஆடுதல்ல, விண்ணுக்கெல்லாம் அணுக்கள் ஆடுதல்ல. அதனால தான் விண்ணுக்கு அணுக்களுக்கு அடையாளமாக நடராஜர் சிலையை வச்சாங்க. விண்ணில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, விண்ணில் பிரபஞ்சம் விண்ணு சுழற்சிக்கு அடையாளமாக நடராஜர் சிலையை வச்சு காமிச்சாங்க. விண்ணில் அணுக்கள் ஆடிக்கிட்டு இருக்குது, அதுக்கு அடையாளமாக நடராஜர் சிலையும். அந்த விண்ணுக்கு மேலே போயிட்டீங்கன்னா வெளியில் ஒன்றுமே இல்லை, அதுக்கு உருவத்தை காட்ட முடியாது. வெளியிலிருந்து தான் விண்ணு சொண்டுக்கிட்டு இருக்கிறதுனால விண்ணு சொண்டுட்டு இருக்கிறது அந்த வெளியே. அப்போ வெளிதாப்பா மூலம், அதுதான் முடிவு, அதுதான் ஆதி, அதுதான் அந்தம். அப்படிங்கிறதுனால சிதம்பரத்தில் வந்து பிளாங் பேஸில் வந்து தங்கத்தினால் ஆன வில்வ மாலை போட்டிருப்பாங்க. இது பஞ்சபூத ஸ்தலம். மண்ணுக்கு காஞ்சிபுரம், நீருக்கு திருவானைக்காவல், நெருப்புக்கு திருவண்ணாமலை, காற்றுக்கு காளகஸ்திரி, விண்ணுங்கிற ஆகாசத்துக்கு சிதம்பரம். 5 கோயிலை காமிச்சாங்க. நவகிரகஸ்தலம் வந்து வெளியே இருக்கிறது. இந்த திருவாடுதுறைங்கிற ஊரில் அந்த சூரியனார் கோயில் இருக்கும், திங்களூரில் சந்திரன் கோயில் இருக்கும், வைத்தீஸ்வரன் கோயிலில் செவ்வாய்க்கு இருக்கும், திருவெண்காடு புதன் சிலை இருக்கும், ஆலங்குடியில் வியாழன் இருக்கும் குரு பகவான், அப்புறம் குச்சனூரில் வெள்ளிக்கு இருக்கும் சுக்கிர பகவான், சனிக்கு வந்து திருநள்ளாறில் இருக்கும், ராகு வந்து திருநாகேஸ்வரம், கேது வந்து திருப்பெரும்பள்ளம். இந்த 9 நவகிரக ஸ்தலங்கள் வெளியே காமிச்சிருக்காங்க. இந்த 9 நவகிரக ஸ்தலங்களும் கடவுள் வந்து உங்களுக்கு படைச்சிருக்கிறான். வெளியே இருக்கிற 9 கோளுக்கும் உங்களுக்கு தொடர்பு உண்டு. பஞ்சபூதத்தை முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு உடம்புக்குள்ளே இருக்குது, உங்கள் உடம்புல காமிச்சாச்சு. இந்த நவகிரக ஸ்தலமும் உங்களுக்குள்ளே இருக்கணுமல்ல. அப்போ வலது கண்ணு சூரியன், வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், சூரியன் சந்திரன், வலது நாசி செவ்வாய், இடது நாசி புதன், வலது காது வியாழன். குரு உபதேசம் கொடுக்கறது, அப்பனுக்கு பாட சொன்ன சுப்படையாம்பா குரு உபதேசம் கொடுக்கறது வியாழன். இது வந்து வெள்ளி, இடது காது வெள்ளி, நாக்கு சனி, மலத்துவாரம் ராகு, ஜதத்துவாரம் கேது. இந்த 7 கோள்களும் உள்வாங்கும் தன்மையுடையது. பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பேசுகிறீங்க, சுவைக்கிறீங்க, உள்வாங்கும் தன்மையுடையது. அதனால் 7 நாள்கள், 7 வண்ணங்கள், வானவில்லு 7,
அந்த 7 வானவில்லுக்கு 7 கலர் செட் பண்ணாங்க, 7 நாள் செட் பண்ணாங்க, 7 கோள் செட் பண்ணாங்க. இது உள்வாங்க. ராகு கேதுக்குன்னு தனியாக ஒரு கிழமை கிடையாது. சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுங்களா, திங்கள்னா சந்திரன், செவ்வாய்னா செவ்வாய், புதன்னா புதன், வியாழன் குரு, வெள்ளி சுக்கிரன், சனி பகவானுக்கு. ராகுக்கு எங்கே நாள் இருக்குது? கிடையாது. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய மறைஞ்சால் ராகு வந்துடும், இருளாயிரும். இருள் வந்தால் ராகு, வெளிச்சம் வந்தால் சூரியன். இவ்வளோதான் அது சொல்கிறது. சாயா கிரகம்னு சொல்லுவாங்க. அதான் சூரியனுக்கு பக்கத்தில் 2 பக்கம் சாயா கிரகம்னு வச்சுருப்பாங்க. எப்போ எந்த கோயிலுக்கு போனீங்களா? அப்போ என்னென்னா ராகுக்குன்னு தனிப்பட்ட நிறமோ தனிப்பட்ட இதாக கிடையாது. இருளில் ராகுனா இருள் தான். அது என்ன கிளாக் வைஸாக சுற்றுறது. இது ஆன்டி கிளாக் வைஸ் உள் வாங்கிக்குது, சுற்றுறது. நெட்டு டைட்டு வச்சா வீல் டைட் ஆகிடுது, நெட்டை ரிவர்ஸில் சுற்றினா வீல் கலண்டுக்கும். அப்போ இதை 7 உள் வாங்குறது. நீங்கள் காலையிலேருந்து சாப்பிட்றது பூரா வயிற்றுலேயே இருந்ததுன்னா வயிறு வெடிச்சு போயிடாது. அல்லது வயிற்றுலேயே இருந்தால் வெடிக்கலின்னா கூட ஒருக்கா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிட்டா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பசி எடுக்கலின்னு வைங்க. பசி எடுக்கலின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்கல்ல, செலவே இல்லையல்ல. அப்போ உங்களுக்கு ராகு நடக்குது, கேது நடக்குது, நேரமே சரியில்லைங்கிறான். இப்போ ராகு கேதுக்கு வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கிறானே, ரிவர்ஸில் சுற்றுதே, சாப்பிட்டதெல்லாம் வெளியே போயிடுதே. அது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுதில்ல, பசி எடுத்துறதில்ல, பொழுதுனிக்கு. புரியுதுங்களா? இது ராகு கேது கீழே இருக்குது 2, மொத்தம் 9 கோள்கள். புரியுதுங்களா? இதுதான் பஞ்சபூதம் உங்களுக்குள்ளே இருக்குது, நவக்கோள்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. அடுத்து என்ன போட்டிருக்குங்க? ஆதாரம் மாறுங்க. 6 ஆதாரம். ஆதாரம் மாறுனா 6 ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குது. இதுதான் இந்த உடம்புக்கு உண்டான ஆதாரம் 6 இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசிக்தி, ஆக்கினை. இந்த 6 ஆதாரமும் உங்கள்கிட்ட இருக்குது. இதுதான் ஆதாரம் 6 உடம்பு ஒன்று. தத்துவம் சொல்கிறது 6 ஆதாரம் உங்களுக்குள்ளே இருக்குது. 6 ஆதாரத்துக்கு அச்சரம் 51 இருக்கும். அச்சரம் 51ன்னா இந்த எந்திர மந்திரமெல்லாம் கட்டுறவங்க இந்த பேரை மாற்றி போட்டு மந்திரமெல்லாம் சொல்லி தருவாங்க. நமக்கு அந்த எந்திர மந்திரம் கட்டுறதெல்லாம் கிடையாது. அதை காட்டி கொடுக்குறதா உங்கள்கிட்ட வேலை. ஏன்னா மனசு போனால் எல்லாம் போச்சு. அதனால் பேச்சை குறை மூச்சை பிடிப்பாங்க சித்தர்கள். சும்மா பேசி காற்றை வெளியே அனுப்பாதடா, எந்திர மந்திரமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, வேஸ்ட்டாக போயிடுவேன். எதுவுமே சொல்லாத கம்முன்னு இதுதான் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் சிவனை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் ஆனால் உங்களுக்கு விளக்கணுங்கிறதுனால அதை சொல்கிறேன். அச்சரம் 51ன்னா இந்த 6 ஆதாரத்துலேயே 51 அச்சரம் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 72,000 நாடி நரம்புகளுக்கு அடையாளமாக அங்கங்கே பிரிஞ்சு போகும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு. அது மூலாதார, சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதக, விசிக்தி, ஆக்கினிக்கிறமல்ல. அது இங்கிலீஷ் சொன்னால் பீனியல், பிட்யூட்டி, தைராய்டு, பாரா தைராய்டு, தைமஸ், அஜீரன்னு சொல்கிறோமல்ல. இந்த மாதிரி அந்த 7 மையத்தையும் இயங்குறது அந்த 51 அச்சரம்னு சொல்லுவாங்க. அந்த நரம்புகள் பிரிஞ்சு போகிறது அங்கங்கே. அதுக்கு தாமரையாக வச்சுருக்காங்க சித்தர்கள். மூலாதாரம்னா அந்த தெய்வம், மூலாதாரத்தில் இருக்கிற தெய்வம் வல்லப்ப கணபதி. அதனால தான் கணபதி வணங்கிட்டு நீங்கள் மேலே போம்பாங்க. எங்கே போனாலும் ஒரு பூஜை செஞ்சால், ஏன்னா மண்ணால் ஆன மண்ணில் இருக்கிறார், மண்ணுக்கு அடையாளமாக இருக்கிறது மூலாதாரம் தான். அதனால் மண்ணில் கணபதி கும்பிட்டு ஒரு பூஜை பண்ணுன்னா அவரை வணங்கிட்டு தான் மேலே போக முடியும். கணபதி வணங்காத போக முடியாது. அதுக்காக மூலாதாரத்தில் இருக்கிறது, அந்த மூலாதாரங்கிற இடத்துல, அந்த ஓம்ங்கிற இடத்துல இருக்கிறது வல்லப்ப கணபதி, வல்லமை தாய் மூலாதாரத்தில் இருக்கிறது. சுவாதிஷ்டானத்தில் இருக்கிறது பிரம்மா சரஸ்வதி தெய்வத்தை சொன்னான். மணிப்பூரகத்தில் இருக்கிறது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கிறாங்க. இந்த உடலுக்கு கடல் உடல், உடலுக்கு கடல் உடல் பகுதி திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார். அங்கே தான் அரைக்கிறார். சாப்பிட்டதெல்லாம் அரைச்சி பள்ளி கொண்டு கூல் பண்ணி பிரம்மாவுக்கு அனுப்புகிறார் மகாவிஷ்ணு. அதனால் அங்கே மகாவிஷ்ணு, மகாலட்சுமி இருக்கிறாங்க. அநாதகத்தில் ருத்ரன், பார்வதி இருக்கிறாங்க. இங்கே விசிக்தியில் மகேஸ்வரன், மகேஸ்வரி தாய் விசிக்தியில் இருக்கிறாங்க. சோடியாக நான் சொல்கிறேன். பூர்வ மையத்தில் சக்தியும் சிவனும் இருக்கிறாங்க. சதாசிவம் சக்தி, சதாசிவம் சக்தி இங்கே இருக்கிறாங்க. சிவம் வரமாட்டார். சிவத்துக்கு கீழே வேலை கிடையாது. சிவத்துக்கு பிரபஞ்சத்தில் வேலை கிடையாது. அவர் இருக்கக்கூடிய இடம் அந்த சிவசிவான்னு சொன்ன பாருங்கள் பஞ்சாட்சரத்தில், அங்கே வரமாட்டார். அவரால் அனுப்பப்பட்ட ஐவர், அவரால் அனுப்பப்பட்ட
அவரால் அனுப்பப்பட்ட ஐவர், அவர் வரமாட்டார். மேலோகத்தில் தான் சிவனேன்னு இருப்பார். அவரால் அனுப்பப்பட்ட ஐவராரு சிவசிவான சிவ மேலேயே இருக்கிறாரு, சிவ வரமாட்டார். சிவத்தினால் அனுப்பப்பட்ட ஐவர் சதாசிவம், மகேஸ்வரன், ருத்ரன், மகாவிஷ்ணு, பிரம்மா. இந்த 5 பேர் உங்களை பாதுகாக்கிறாங்க. இதுதான் ரைட்டு. இது இதுக்கு 51 அச்சரம்னு கேட்டிங்கன்னா, இப்போ மூலாதாரத்தில் இருக்கிறது 4 தாமரை, சுவாதிஷ்டானத்தில் இருக்கிறது 6, நீங்கள் கூட்டிக்கிங்க. மணிப்பூரகத்தில் இருக்கிற தாமரை 10, அநாதகத்தில் இருக்கிறது 12, விசிக்தியில் இருக்கிறது 16, புருமைத்தில் இருக்கிறது 2, மொத்தம் 50 அச்சரம். இந்த 50 அச்சரமாக ஒன்று சேர்ந்து இந்த 6 மையத்துக்கிட்ட வரும்போது 50. இந்த 50 7வது மையத்தில் சொர்க்க வாசலுக்கு போகிறதுக்கு, சொர்க்கம் வாசலுக்கு போகிறதுக்கு, இதுதான் சொர்க்க வாசலுக்கு போகிறது. பிரம்மரந்தரம். பிரம்மரந்திரம்னா, பிரம்மம்னா தெய்வம் வெளியே இருக்குது, அந்தரம்னா ஓட்டை இருக்குது, இங்கே ஒரு ஓட்டை இருக்குது பேர் அது அந்தரம். இந்த மர வேலை செய்கிறவங்களாம் சொல்லுவாங்க, அதை கவர் முறுக்குவாங்க, அந்தரக்கட்டைன்னு சொல்லுவாங்க, தமுரூசின்னு சொல்லுவாங்க, அந்தரக்கட்டைன்னு சொல்லுவாங்க. கவர் இழுத்தா ஓட்ட போடுறதில்ல, அதுக்கு சித்தர்கள் அந்த பேரை வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் சொன்னால் ட்ரில் பிட்டுங்களாம். அந்த ட்ரில் பிட்டு கிடஞ்சதுன்னா ஓட்டையாவதில்ல. அப்போ இது பிரம்மரந்திரம்னா இந்த ஓட்டை வழியாக நீங்கள் வெளியே போகணும் கடவுள்கிட்ட. எது போகும்? உடம்புல மனசு தானே போகும். அதுக்கு தானே உடம்புல உறுப்பு இல்லை. உறுப்பு இருக்கிற பொருள் எப்படி போகும்? காது ஒட்டிக்கிட்டு இருக்குது, கண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்குது, இது எப்படி வெளியே போகும்? இதையெல்லாம் இயக்கிறதில்ல மனசு. அது பூந்துது, மறுபடியும் அது வெளியே போகுது. அதை பிடிச்சிக்கிட்டிங்களா அதோட போயிடலாம். இல்லைன்னா உங்களை போட்டு போயிடுவான், அனாதையாக போட்டு போயிடுவான். மறுபடியும் இன்னொரு பிறப்பை எடுக்கணும். அவனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்களா அவனோட அடக்கார காலத்தில் மேலே போயிடலாம். இதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. பிரம்மரந்திரத்தை வழியாக அங்கே போகணும், அந்தரத்து வழியாக பிரம்மனுடைய நிலைக்கு போகணும். அது காலப்போக்கில் பயிற்சியில் புரிஞ்சுக்குவீங்க. இந்த 50 6வது மையத்தில் 50 ஒன்று சேர்ந்து 50 அச்சரம் ஒன்று சேர்ந்து 2 ஒன்று சேர்ந்து அர்த்தநாரி. ஆண்னா ஆன்மா, நாரினா பெண்ணு. ஆண்னா சிவம், நாரினா சக்தி. சிவனும் சக்தி ஒன்று சேர்ந்து 2 பேர் ஒன்று சேர்ந்து தானே அணுவாக வந்தாங்க. 2 பேர் ஒன்று சேர்ந்து மறுபடியும் பழையபடி வெளியே போயிடுறாங்க. 50 சேர்ந்து அந்த ஆன்மாவாக வெளியே போகிறதுக்கு பேர் தான் 1. 51 அச்சரம். இதுதான் 51 அச்சரம் உங்களுக்குள்ளே இருக்குது. அடுத்து உங்கள்கிட்ட உணர்கருவி 5 இருக்குது. ஏன்னா ஏன் இதெல்லாம் போட்டிருக்கிறேன்னா, முதல்ல உங்கள் உடம்புக்குள்ளே இத்தனை விஷயம் இருக்குதுன்னே தெரிஞ்சுக்காதையே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால தான் அந்த தத்துவம் 96ன்னு போட்டிருக்கிறான். சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க 96 தத்துவம் தாப்பா உடம்பு. இந்த 96 தத்துவத்தையும் அறிஞ்சு இதை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நீ முக்திக்கு போயிடலாம். உனக்குள்ளே இருக்கிற கருவியே உன்னால் அறிஞ்சிக்க முடியலையே, எங்கெங்கேயே காடு மேடு மலையெல்லாம் அலையிறியே. உன்னுடைய உடம்பை பற்றியே உனக்கு தெரியாத ஊரை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? உன்னை பற்றி உனக்கு தெரியலையே, உன்னை பற்றியே நீ தெரிஞ்சிக்காத ஊர் உலகத்தை தெரிஞ்சு அடுத்தவன் கட்டி வச்சதை பார்த்து அழகுபடுத்தி நீ சிக்கி என்ன பண்ண போகிற? சொல்லு பார்க்கலாம். அப்போ உணர்கருவிகள் 5. இது ஆன்மீகத்தில் பஞ்ச ஞான இந்திரியம்னு சொல்லுவாங்க. நீங்களாம் நல்லா ஆன்மீகத்தை வார்த்தையை அர்த்தம் புரிஞ்சுக்கணுங்கிறதுனால பிரித்து சொல்கிறேன். பஞ்சன்னா 5 உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்களா? பஞ்சன்னா 5, ஞானம்னா அறிவு. அப்போ இந்திரியம்னா உறுப்புகள். பஞ்ச ஞான இந்திரியம். பஞ்சன்னா 5, ஞானம்னா அறிவு, இந்திரியம்னா உறுப்பு. பஞ்ச ஞான இந்திரியம். அப்போ ஞானம் எதனால் உருறீங்க? காதால் கேட்குறீங்க, கண்ணால் பார்க்குறீங்க, மூக்கால் நுகர்றீங்க, நாக்கால் சுவைக்கிறீங்க, தோளால் உணர்றீங்க, யாராவது தொட்டால் உணர்றீங்கல்ல. இது பஞ்ச உணர்கருவிகள் 5. செயல் கருவிகள் 5. அடுத்தது செயல் செய்யணுமில்ல. செயல் கருவிகள் உங்கள்கிட்ட 5 என்ன இருக்குது? கை, கால், வாய், மலத்துவாரம், ஜலத்துவாரம். புரியுதுங்களா? இந்த 5 செயல்படுதில்ல. இது செயல் கருவிகள் 5. பார்த்தா சாதாரணமாக இருக்குங்க. இதுதான் ஆன்மீகம். இதையே தெரிஞ்சிக்க முடியலைன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு எத்தனை வருஷம் உட்காந்து இருந்தாலும் முக்தியெல்லாம் அடைய முடியாது. பித்து முடிச்ச மாதிரி இருக்கும், மெண்டலான மாதிரி, சித்த பெருமை முடிச்சுங்கன்னு சொல்லுவாங்க. சித்த பெருமை மாதிரி ஆயிரும். சிந்திச்சு தெளிவாகிற போது நீங்கள் விழிப்பு நிலையிலே இருப்பீங்க. சித்த பிரமையாட்ட உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்க, ஆனால் எங்கேயும் சிக்க மாட்டீங்க. விழிப்பு நிலையில் இருப்பீங்க, இதெல்லாம் தெரிஞ்சவன், ஆனால் எங்கேயும் சிக்க மாட்டான். பைத்தியம் முடிச்ச மாதிரி போய் உட்காந்துக்கிட்டு சித்த பெருமை முடிச்சுக்காது.
அது தேவையில்லை. அது ஒரு நிலை, அது நமக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் தெரிஞ்சு ஆனால் எதுலேயும் சிக்காது இருக்கணும். அதுதான் தூங்குற போது நீங்கள் எந்த நான் செய்கிறதில்ல. நைட்டுங்க 10 மணிலேருந்து காலையில் 6 வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்யறதில்லைங்க. யாருக்கும் தொந்தரவு கொடுக்குறது இல்லைங்க. அதை நீ செத்த படமாக கிடக்கிற எப்படி தொந்தரவு கொடுப்ப? எந்திரிச்சதுக்கப்புறம் நைட்டு படுக்கிற வரைக்கும் நீ விழிப்பு நிலையில் இருக்கிறியா? அப்படி இருக்கணும். தூங்குற போது நீ யாருக்கும் தொந்தரவு கொடுக்குறதில்ல, அது என்ன பிரயோசனம்? நீ விழிப்பு நிலையில் இருக்கும்போது தொந்தரவு கொடுக்காது இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, பஞ்ச கர்மா இந்திரியம். கர்மானா செயல், பஞ்சன்னா 5. முதல்ல சொன்னது பஞ்ச ஞான இந்திரியம், அது அறிவுக்கு உண்டானது 5. இது பஞ்ச கர்மாந்திரியம், கர்மானா செயல். அப்போ செயல் கருவி 5 என்ன? கை, கால், வாய், மல துவாரம், ஜலத்துவாரம் அல்லது குதம் குறின்னு சொல்லலாம். இந்த 5 செயல் கருவிகள். இது 5 செயல் கருவிகள் 5. அப்புறம் அவஸ்தை 5. அவஸ்தை 5னா உங்களை மனசு படாத பாடுபடுத்துதப்பா. நான் படாத அவஸ்தைப்பட்டுட்டப்பா, அவஸ்தைப்பட்டுட்டப்பா. என்னால் அவஸ்தைன்னு சொல்கிறோமில்ல, ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன், ரொம்ப அவஸ்தைப்பட்டு போயிட்டேன்னு சொல்கிறோமில்ல. அப்படின்னா இந்த மனது 5 விதமாக வேலை செய்யும், அதுக்கு மேலே வேலை செய்யாது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஆயிரக்கணக்கான பிரிவு இருக்குது, உட்பிரிவு. அது மொத்தம் 5 விதமாக தான் உங்கள் மனசு வேலை செய்யும். 5 மாதத்துக்கு மேலே வேலை செய்யாது. அதனால் சித்தர்கள் அவஸ்தை 5ன்னு வச்சுருக்காங்க. அது அவஸ்தை 5ன்னா அதுதான் அந்த அவஸ்தை 5. அந்த அவஸ்தை 5ங்கிறது ஒன்று விழிப்பு நிலை. இப்போ நீங்கள் விழிப்பு நிலையில் தான் வந்தீங்க, காரை ஓட்டிக்கிட்டு விழிப்பு நிலையில் தான் போக போகிறீங்க, விழிப்பு நிலையில் தான் கேட்குறீங்க. இந்த விழிப்பு நிலைங்கிறது பொதுவானது. நீங்கள் தூங்குற வரைக்கும் விழிப்பு நிலையில் என்னென்னமோ செய்கிறீங்க, ஆயிரக்கணக்கான செயல்பாடு இருக்கலாம். விழிப்பு நிலையில் உங்கள் மனம் செயல்படுது. இன்னொன்று உறக்க நிலை, இன்னொன்று களவு நிலை, கனவு காண்கிறீங்க. இந்த 3க்கு மேலே மனம் செயல்படுற வழி உண்டா? வழி உண்டுங்களா? வேறு விதத்தில் செயல்படுதா? ஒன்று அவேர்னஸ், இன்னொன்று ஸ்லீப்பிங், இன்னொன்று ட்ரீம். அப்போ ஜாக்கிரதா, உறக்கா, சொப்பனம்பாங்க ஆன்மீகத்தில். ஜாக்கிரதையாக போய்ட்டு வாப்பா, பார்த்து ஜாக்கிரதையாக போய்ட்டு. ஜாக்கிரதானா அவேர்னஸ், விழிப்பு நிலை. உறக்கானா ஸ்லீப்பிங், தூக்க நிலை. ட்ரீம்னா கனவு நிலை, சொப்பனா. புரியுதுங்களா? நீங்கள் முதல்ல இந்த ஆன்மீக வார்த்தைக்கு பூரா சந்தேகமெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு அதில் விளக்குறேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களே தானாக வந்துடும். இதையெல்லாம் விளக்காத நீங்கள் வெறும் தியானத்தை கண்ணை மூடி பண்ணுங்கன்னு தொட்டு கும்பிட்டு போனால் 10 வருஷத்துக்கு பண்ணிங்களான்னு தியானம்லாம் வராது. தியானம் இப்போ உங்களுக்கு தொட்டு காமிச்சு பாரு, வெறும் 5 நிமிஷம் அந்த இடத்துல கவனிக்க வேண்டியது அவ்வளோ. இனிமேல் உபதேசம் பொழுதுனிக்குமா கொடுக்க முடியும்? பள்ளிக்கூடத்தில் போய் அட்மிஷன் ஒர்க்காக தானே போடுவீங்க, பொழுதுனிக்குமா அட்மிஷன் போடுவீங்க? படித்து வர வேண்டியது அவன் பொறுப்பு தானே, மாணவனுடைய பொறுப்பு தானே. அட்மிஷன் போட்டாச்சு உங்களுக்கு இன்றைக்கி, அவ்வளோதான். ஆனால் அதில் இருக்கிற சிரமத்தை எடுத்து சொல்லணுமில்ல. அதனால் தான் அவஸ்தை 5ங்கிறது. இதில் 3 விதம் போச்சுங்களா? துரியம், துரியாதீதங்கிறது அது ஆன்மீகத்துக்கு உண்டான அறிவு வழிக்கு நம்மளை கொண்டு போகிறது. இது துரியம். துரியாதீதங்கிறது வெளியே. உச்சி துரியம், பிரம்மரந்திரம் துரியம். ஆதி மையம் துரியாதீதம். உங்களுக்கு அடுத்த நிலை உச்சி மையம் தவம் தருவேன், அதுக்கு அடுத்த நிலை ஆதி மையம் தவம் தருவேன். அதுதான் அந்த 3 மண்டலத்தையும் கடந்து போகிறது. அடுத்த உபதேசம் உங்களுக்கு இந்த உச்சி மையம், இப்போ புருவ மையம் கொடுத்துருக்குறேன். இன்னும் 2 மாதம் கழித்து வந்தீங்களா உச்சி மையம் தருவேன். அதனால் இது துரியம், துரியாதீதம். அப்போ அவஸ்தை 5ன்னா ஒன்று விழிப்பு நிலை, இன்னொன்று உறக்க நிலை, இன்னொன்று கனவு நிலை, 4வது துரியம், 5வது துரியாதீதம். இது மனதனுடைய மன செயல்படும் விதம் 5. அது 3 சராசரி மனிதர்களுக்கு உண்டானது. 4, 5 உங்கள் மாதிரி தவத்துக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது, அது பயன்படாது. இந்த 3ஓட முடிஞ்சு போயிடுவாங்க. அதுதான் அவஸ்தை 5. அந்த கரணம் 4. அந்த கரணங்கிறது என்னென்னா சித்தம், புத்தி, அகங்காரம், மனசு. இதுதான் அந்த கரணம். கரணம்பாங்க. வள்ளலார் கர்ண ஒழுக்கம் வேணும்பார். கர்ண ஒழுக்கம் வேணும் அப்படிம்பார். வள்ளலார் படத்தில் எழுதியிருந்தீங்களா? கர்ண ஒழுக்கம் வேணும்பார். அப்போ மன ஒழுக்கம், மனதால் ஒழுக்கம் இருக்குன்னுபார். அந்த கரணம்னா அந்த கரணம் 4. ஒன்று சித்தம், அது ஆன்மா. இன்னொன்று புத்தி, அது உயிர். இன்னொன்று அகங்காரம், 4 மனசு. மனசுக்கு நம்ம பண்ணுற சேட்டைக்கு சம்மந்தம் கிடையாது. மனசுக்கு நம்ம பண்ணுற சேட்டைக்கு மனதனுடைய வேலை என்ன?
அந்த பூவாக மொக்கா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. பூ பாட்டுக்கு பூ, அந்த பூ கம்முன்னு இருந்ததுன்னா அப்படியே இருக்கும் ஒரு வருஷ நாள். அந்த பூ வெடிக்க ஆரம்பிக்குது வேறு, வாசம் வெடிச்ச வாசம் வந்துடுமில்ல. வெடிக்காது இருந்தால் வாசம் வராது. அது வெடிச்சதுன்னா வாசம் வந்துடுதில்ல. அது வெளிப்படுத்துறதுக்கு பேர் என்ன? மனம். பத்து குச்சி பத்தாவது இருந்ததுன்னா மனம் வருமா? அது அகங்காரம். என்னை பற்ற சொல்லுது. பத்துரா சும்மா வச்சுட்டு இருக்கிற, பத்து எதுக்கு வாங்கிட்டு வந்த? பத்துங்குது. அட சும்மா கம்முன்னு சத்தியம் அமைதியார், அப்படியே இரு. பத்துனா நீ எரிஞ்சு வீணாக போயிடுவேன், பத்துனா எரிஞ்சு வீணாக போயிடுவேன், கம்முன்னு அப்படியே இரு அப்படின்னா அதெல்லாம் முடியாது. 10 எரிஞ்சு போச்சு, 5 நிமிஷத்தில் எரிஞ்சு நாசமாக போச்சு. முடிஞ்சுதா? அப்போ வெளிப்படுத்துறதுக்கு பேர் மனம். மனசு தங்கமான மனசுங்கிறாங்கள, அவர் தங்கமான ஆளப்பா, அவர் மனசு தங்கமான மனசுங்கிறாங்கள. தங்கமான அகங்காரம்னாரா சொல்கிறாங்களா அகங்காரத்தை? அப்போ நீங்கள் அடக்க வேண்டியது எது? மனசு இல்லை, அகங்காரத்தை. நீங்கள் அடக்க வேண்டியது மனம். அடக்க முடியாது, மனசாரு அடக்க முடியாது. அது அறியாமையில் சொல்கிறது. மனசை அறிஞ்சு அகங்காரத்தை அடக்கணும். அதனால தான் பத்திரிகையார் சொல்லுவார், அகங்காரத்தை உள்ளடக்கி, உள்ளே அடக்கிற, வெளி விட்டுறாத. ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படிம்பார். கடையில் ஒரு பயிர் வாங்கிட்டு வரீங்க, காற்றுல மண்ணை நோண்டி அந்த பயிர் போட்டால் குப்பு குப்புன்னு முளைச்சிருமில்ல. அந்த பயிரை வறுத்துடுறீங்க, வறுத்து டப்பாவில் வச்சுட்டா அதை எடுத்து காலத்து போட்டால் எங்கே போட்டால் முளைக்குமா? வறுத்த பயிர் முளைக்குங்களா? அவித்தை வித்தை முளையாதே. அந்த வித்தையை அவிச்சிட்டீங்க. அவித்தை வித்தை எந்த பொருளை அவிச்சிட்டாலும் அது உசுறு போயிடுதில்ல. அதை மாதிரி அவிச்சிட சொல்கிறார். அகங்காரத்தை அறுத்துருங்கிறார். மனசு தங்கமான மனசுங்கிறாங்கல்ல மகேந்திரா. அதனால் நிறைய பேர் தெரியாது, மனசு அடப்பாங்க. மனசை அடக்க முடியாது. மனசுக்கு வேலையே கிடையாதுங்க. நீ நினைக்கிறீர்கள் உள்ள அந்த நினச்சதை வெளிப்படுத்துது வேறு. நினச்சது நினச்சிவாகலே உள்ள அமைக்கி போட்டால் அப்படியே இருக்கும். அது துடிக்குது வேறு அகங்காரம். அந்த வெளிப்படுத்துறதுக்கு பேர் மனசு. ஆமாம், ஆன்மாவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. உசுருக்கும் மனசுக்கும் தொடர்பு. ஆனால் உசுறு சொல்லும், இந்த மனசு சொல்லும். மனசுங்கிறது உசுறு. இந்த அகங்காரம் கேட்காது. டே நீ போகிற வழி சரியில்லை, நீ போகிற ரூட் சரியில்லை, சித்தியை சொன்னால் கேளு, கம்முன்னு நீ கம்முன்னு நானாச்சு பாட்டு வந்துடுறேன், எங்கேயே போ. அது போய் வாதாட ஆன்மாக்கிட்ட இந்த உசுறு. நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இந்த உடம்புல சிக்கிக்கிட்டேன், நீ சித்திரவதைப்படுத்துகிறானே ஆண்டவனே, நீ மேலே சிவனேன்னு இருந்துக்கிட்டு இருக்கிறிய, என்னை அனுப்பிச்சிட்டு நான் படாத பாடுபடுறேன் அவனுக்குள்ளே பூந்துக்கிட்டு. அவனால் இன்னும் கேட்க மாட்டேங்கிறான். அவனுக்கு மனசு கொடுத்துட்டோம், 6வது அறிவை கொடுத்துட்டோம். அவன் நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டான். பிரேக் இல்லாத வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஆக்சிடெண்ட் ஆகிற வரைக்கும் அவனை நிறுத்த முடியாது. வித்து பிரேக்கில் போனால் கையை காமிச்சா நிறுத்துவான். வித்தவுட் பிரேக்கில் போகிறான் நிறுத்த மாட்டான். வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிற வரைக்கும் அவனை கையில் பிடிக்க முடியாது. எங்கேயோ போயிட்டு வரட்டும். பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. பிள்ளை ஷாப்பிங் போகணுங்கிறான். அப்பா ஜாக்கிரதையாக பார்த்து போயிட்டு வைப்பாங்கிறாங்க. சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம்மா ஜாக்கிரதையான அப்பா மாடி சொல்லிட்டு போகிறீங்க. 2 ஐட்டம் சொல்லிட்டு போகிறீங்க, 3வது ஐட்டம் சொல்லுது, மறுபடியும் 4வது ஐட்டம் அம்மா ஜாக்கிரதை. ஏங்க நமக்கெல்லாம் ஒத்து வராதுங்க, நான் அம்மோட்டுக்கு போகிறேங்க அப்படிங்கிறவங்க வீட்டுக்காரி. என்னென்னு கேட்குறீங்க? என்ன எப்போ புறப்பட்டாலும் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க, ஜாக்கிரதையாக வாங்குறாங்க, ஜாக்கிரதையாக வாங்குறாங்க. பெரிய பொழப்பா போச்சு. ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? கல்யாணம் பண்ணால் இருந்திருக்கலாமே. எப்போ பார்த்தாலும் அங்கே போகாது, இங்கே போகாது, அப்படி போகாத கேட்காது. 60 சொல்கிறத 20 கேட்காது. 65 சொல்கிறத 25 கேட்குமா? கேட்காது. 2 பேர் புருஷன் பொண்டாட்டி பேசிக்குவாங்க. நம்ம பெற்று அப்போ சொல்கிறார், அப்பா சிவன் தான் சிவனேன்னு இருக்கிறவடாச்சே, பெத்த மனசு தாங்காது. நான் தான் சொன்னேன்ல, அவங்கள வேறையாக வச்சிடலாம், அது சொல் பேச்சு கேட்காது. பெற்றுட்டோம், அவனுக்கு ஒரு ஓட்டை கொடுத்து தடியாக வச்சிடலாம், எங்கேயோ முட்டி மோதி கடைசியாக வந்து சேருட்டு. அப்புறம் அது போய் ஆக்சிடென்ட் ஆகி 2 கோடி 3 கோடி கடப்பட்டுக்கிட்டு மறுபடியும் அப்போ மட்டும் வந்து விழுவுதில்லை. சமுதாயத்தில் அப்படி தான் நடக்குது. அதனால் அந்த ஆன்மா சொல்லிடும், அவன் அனுபவிச்சுட்டு வரட்டும், மனசை கொடுத்துட்டான். ஏன்னா மனசு சுதந்திரமாக கொடுத்ததுக்கப்புறம் கட்டுமானம் பண்ணக்கூடாதில்ல. நேச்சர் ஆனவனை நம்ம கட்டுமானம் பண்ண முடியாதில்லைங்க. நேச்சர் ஆனவனை கட்டுமானம் பண்ண முடியாதில்ல. அவனை சுதந்திரமாக விட்டுடலாம். சுதந்திர அறிவு, அவன் பொழைச்சி வரட்டும் போ. அதனால் அதுதான் நம்மகிட்ட வந்து இந்த அந்த கரணம் 4. அடுத்தது வந்து அந்த கரணங்கிறது. அதனால் மும்மலம் 3, ஆணவம்
கண்மம், மாயை. இந்த 3 மலத்தையும் கழிச்சிடணும். ஏன் மலம்னா அது அழுக்குன்னு அர்த்தம். இந்த 3 உடம்புலேருந்து நம்மளை அழிச்சிடணும். அழிச்சாதான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். புரிச்சிங்களா? ஆணவம், கண்மம், மாயை. ஆணவங்கிறது என்ன? இது எடுத்தாலும் தான்கிற அகம்பாகம், தான் தனது, தான்கிற அதிகாரப்பற்று, தனதுங்கிற பொருள் பற்று. மகான்கள் சொல்லுவாங்க தான் அப்படிங்கிற அதிகாரப்பற்று, தனதுங்கிற பொருள் பற்று. இதுதான் ஆணவம், கண்மை. இந்த ரெண்டும் தான்கிற அதிகாரப்பற்றும் தனதுங்கிற பொருள் பற்றும் இருந்ததுன்னா புருஷ பொண்டாட்டி மாதிரி அதுங்களுக்கு 6 குழந்தை பிறந்துடும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதான்மை, மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 துர்க்குணங்களும் வந்து பூந்துக்கும் தாங்கிற அகமாக இருந்தால். மலத்தில் ஆணவம். கர்மம், கர்மானா செயல். நான் செய்கிற செயல் தான் கரெக்டு, நான் போகிற வழிபாடு தான் கரெக்டு, நான் கும்பிடாத வழிபாட்டையே நீ கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லிட்டேன். நான் எவ்வளோ நாளாக அங்கே போயிட்டுருக்கிறேன், எவ்வளோ நாளாக அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாத கடவுளையே நீ சொல்கிற. பெரிய இடத்துக்கு போயிட்டு என்னமோ தியானங்கத்துக்கு போகிற, அங்கே போகிறேங்கிற. எனக்கு தெரியாத கும்பிட்ற, இன்னும் அங்கே போய் கூப்பிட்றேன். நான் கும்பிட்ற தெய்வத்தை விட உஷ்ண தெய்வம் எங்கடா இருக்குதுமா? ஏன்னா அகமானத்துலேயே இருப்பான். அகம்பாவம் மாற்ற முடியாது. அப்போ ஆணவம் அது கர்மா, கர்மான செயல். அவன் செய்கிற செயல் தான் சொல்லுவான், நம்மளுக்கு ஒத்துக்க மாட்டான். மாயை, இந்த மாய வலையில் சிக்கிக்கிட்டான் பிரபஞ்சத்தில். எல்லாத்தையும் அந்த மாய வலையிலேருந்து அவனால் வெளியே வர முடியல. அந்த மாயிலிருந்து வெளியே வரணும். பொய் உலகத்தில் மாட்டிக்கிட்டான், மெய் உலகத்துக்கு அவனால் வர முடியல. மெய் உலகத்துக்கு வர்றதுன்னா அவங்க மாதிரி சச்சங்கத்தில் வந்து கலந்து கேட்குற போது தான் வெளியே வர முடியும். அப்போ அந்த ஆணவம், கண்மை, மாயை இந்த 3லேயும் இருந்து வெளியே வந்தால் தான் மனசு முக்திக்கு போக முடியும். உபதேசம் 3 விதமான உபதேசம் இருக்குது. இந்த உபதேசம் வாங்கி தவம் பண்ணும்போது தான் இந்த ஆணவம், கண்மமாக இருந்து நம்ம மீண்டு வர முடியும். இப்போ முதலாம் உபதேசம் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்போ இந்த உபதேசத்துக்கு அடையாளமாக ஆண்டவன் வெளி இயற்கை காமிச்சிருக்கிறான் நம்மக்கிட்ட. நான் உங்களுக்கு தொட்டு கொடுத்தேன். தொட்டு கொடுத்தா எப்படி இங்கேயே சக்தி வந்துருமா அப்படின்னு ஒருத்தங்காமா, என்னமா அவர் தொட்டு கொடுத்தாராமா? நான் தொட்டு கொடுத்தனால வரல, உள்ளுக்குள் இருக்கிறத காமிச்சு கொடுத்தேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம். நான் என்ன கரண்டாக வச்சுருக்கிறேன், இடத்த காமிச்சு கொடுத்தேன். இந்த இடத்துல இருக்கிறதப்பா கவனியப்பா அப்படின்னு. அவ்வளோதான் காமிச்சு கொடுத்தனோட எனக்கு ஒருத்தர் காமிச்சு கொடுத்தாரு, ஒருத்தர் காமிச்சு கொடுத்தாரு. அதனால் இருக்கிறத காமிச்சு கொடுக்க முடியாது. கொடுக்குற மாதிரி இருந்தால் எல்லாத்துக்கு முக்தி கொடுத்துடலாமே. அவன் ஏன் சிரமப்படுறான்? நாரி நலங்கி போகிறான். முக்தி கொடுத்தா அருமையாக போயிடுவான்ல சிவனடியார்கிட்ட. நார வேண்டியது இல்லையில. முக்தி கொடுக்க முடியாது. முக்திக்கு கஷ்டப்படணும். புக்தி கொடுப்போம். என்ன கொடுப்போம்? புத்தி. புத்தியை கொடுத்தா புத்தியை வச்சு நீங்கள் தான் முக்தி அடையணும். புரியுதுங்களா? புத்தி தான் கொடுக்க முடியும், முக்தி கொடுக்க முடியாது. புத்தியை வச்சு நீ முக்தி அடையணும். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த பறவைகளாக இருக்குல்ல, கோழி விட்டுட்டு முட்டையெல்லாம் விட்டுட்டு பறவை அதை அந்த முட்டையை அடியில் வச்சு மேலே அடக்காக்குதில்ல, சூடுபட்டு தானே அது பஞ்சு வரும். அதுக்கு பேர் பரிச தீட்சை. இப்போ நான் உங்களுக்கு தொட்டு கொடுத்தேனில்ல, தொட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையும் கோழியும் ஜாயிண்ட் ஆகிறதுனால அது 2 சூடுபட்டு கொடுக்குறதுனால பரிச தீட்சை. இப்போ உங்களுக்கு பரிச தீட்சை கொடுத்துருக்குது. இது வருது. அடுத்தது நயன தீட்சை. வெளியே இயற்கை காமிச்சிருக்கிறான். கண்ணில் மகான்கள் போய் பார்த்தா அவர் கண்ணை பார்த்தப்பா, சாமி கண்ணை பார்த்து ஆபரேஷன் ஆசீர்வாதம் பண்ணார், அவருடைய கண்ணை பாருங்கிறாங்கல்ல. கண்ணில் தானே பார்த்தா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, கண்ணில் ஆற்றுறது. அப்போ அந்த மீன் இருக்குல்ல, மீன் பறவையெல்லாம் கூடு கட்டிக்குது எல்லாம். அந்த மீன் வந்து முட்டை விடும்போது தண்ணியில் அந்த வெளியே முட்டை வரும்போது அந்த முட்டையை பார்த்து உடனே கண்ணால் பார்த்துச்சின்னா அது வெடித்து அப்போவே போகும். டிஸ்கவரிலாம் போட்டு பாருங்கள் தெரியும். அப்போவே முட்டையில் பார்த்தோன்னே முட்டை வெடித்து போயிருங்க, கொஞ்சம் போயிருங்க. அப்போ சக்தி எங்கேருந்து போகுது? இது வந்து நயன தீட்சை. நயன பார்வை பார்க்குறான்னு சொல்கிறோம்ல, நயன தீட்சை. அப்போ இங்கே சக்தி இருக்குது. ஒன்று சக்தி இங்கே இருக்குது, இது பரிசு தீட்சை. ஒன்று சக்தி இங்கே இருக்குது, இதுக்கு பேர் நயன தீட்சை. ஒன்று சக்தி இங்கே இருக்குது, கையிலையும் தொடமாட்டேன், கண்ணிலையும் பார்க்க மாட்டேன். மகேந்திரா துரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, துரியத்திலிருந்து அப்படியே ஒவ்வொரு அடியாக எந்திரி, போ. சந்திரனை பாரு, பூர்ண சந்திரனை பாரு, சூர்ண சந்திரனை பாரு. இப்படி சொல்லுவேன், நிறைய கோல் சொல்லுவேன், அது வேண்டாம் சொல்ல வேண்டாம், அது 3வது. சரி, இப்படி சொல்லிக்கிட்டே போவேன். கையிலையும் தொடுறதில்ல, தொட்டும் கொடுக்குறதில்ல, மனதால் போ. இதுக்கு பேர் ஞான தீட்சை.
பரிச தீட்சை, நயன தீட்சை, ஞான தீட்சை. பரிச தீட்சை, நயன தீட்சை, ஞான தீட்சை. அப்போ ஞானம்னா எப்படிங்க? நீங்கள் உட்காந்துக்கிட்டு சொன்னால் அந்த இடத்துக்கு எங்களுக்கு மனம் போகுமானா, உன்னுடைய மனதை அங்கே கூட்டி போவார் சொல்லித்தர்றவர். அதுக்கு அடையாளம். அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. மனசனுக்கு எதாக இருந்தாலும் உத்தரவு கன்ஃபார்ம் பண்ணணுமில்ல. ஆன்மீகமாக இருந்தால் அந்த காலத்தில் ஆன்மீகத்தை சொன்னால் குரு சொல்லு மாறாத கேட்டுக்கிட்டான். இப்போ ஏன் எதுன்னு கேட்பான். அவனுக்கு விளக்கணும். ஆமை இருக்குதில்ல, ஆமை அது கடலில் தான் பெரும்பாலும் வாழும். அது முட்டை எங்கே விடும்? மேட்டு பகுதியில் தான் விடும். கடலுக்குள்ளே விட்டால் தண்ணிக்குள்ளே போயிடாது. அது அங்கே தான் உயிர் வாழ நீஞ்சிக்கிட்டு, அது நீர் வாழ்வேனா. அந்த ஆமை மீன் அதுக்குள்ளேயே தினை சுட்டு அதுக்குள்ளேயே குஞ்சு வெடிக்க வச்சிருது. ஆமை மட்டும் முட்டை தரிக்கிற காலத்தில் இனப்பெருக்கம் பண்ணுற போது மேட்டுக்கு அந்த மணல் பகுதியிலேயே மண் பகுதியே இருக்கிற இடத்துல சனங்க நடமாட்டம் இல்லாத இடத்துல மண்ணை நோண்டிட்டு முட்டையெல்லாம் விட்டுரும். மண்ணை மூடிட்டு போயிடும். முட்டை எத்தனை முட்டை விடுதோ அத்தனையும் விட்டுரும். விட்டு முடிச்சுட்டு மண்ணை மூடிட்டு அது பொழப்பை தேடி போயிடும். அது என்றைக்கு அதுக்கு டைமோ அதுக்கு தெரியும். கடல்லேருந்து அது நினைக்கும் இந்த முட்டை வெடித்து அங்கே போயிடும். முட்டைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. ஆச்சரியமாக இருக்குதுல்ல? இதுக்கு பேர் ஞான உபதேசம். அப்போ உபதேசத்தில் 3. அதனால் இவ்வளவு சமாச்சாரம் இந்த ஆன்மீகத்தில் இருக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன வரைக்கும் 96 தத்துவம் வந்திருக்கும். கூட்டி பார்த்தீங்களா? பஞ்சபோதத்திலேருந்து கூட்டினீங்களா? கூட்டி பாருங்கள். உபதேசம் 3 வரைக்கும் 96 வந்திருக்கும். இதில் இந்த 96 தத்துவத்தில் இன்னும் சில பேர் 2 ஒரு நம்பரை மாற்றி போட்டு வேறு உதாரணம் சொல்லுவாங்க. எனக்கு உதிச்ச உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த 96க்கு 96 வருதுங்களா? எண்ணி பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இதான் தத்துவம் 96. இன்னும் நிறையா விஷயம் இருக்குது. 7 வகை பிறப்பு இருக்குது, 4 வகை வித்து இருக்குது, 3 வகை முக்கிய சக்தி இருக்குது, பில்லி சூன். அதெல்லாம் அடுத்த கிளாஸில் வச்சுக்கலாம். இப்போ இது போதுமானது. எல்லாம் ரொம்பவும் கொடுத்தாலும் உங்களுக்கு சோர்வு தட்டும். நான் கொடுத்துருக்கிறத பூரா கொடுத்தாலும் உங்களால் ஏற்றுக்க முடியாது. அதனால் அடுத்த கிளாஸுக்கு நீங்கள் வரும்போது அடுத்தாப்பில் அந்த சப்ஜெக்டை வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு அடுத்த கிளாஸில் சித்தர் பாடல் விளக்கம். வெறும் இந்த தத்துவமெல்லாம் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக சித்தர் பாடலுக்கு போயிடலாம். 5 கரத்தனை யானை முகத்தனை எழுதியிருப்பேன். அதிலேருந்து சித்தர் பாடல் ஒரு 75 பாட்டு மட்டும் முக்கியமான பாட்டை பொறுக்கி போட்டு வச்சுருப்பேன். அந்த 75 பாட்டு மட்டும் தனியாக ஒரு நாளைக்கு கிளாஸ் நடத்துவானோம். அந்த 75 பாட்டுக்கு நீங்கள் விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கிறதெல்லாம் நான் உள்ளுக்குள்ளே பதிவு பண்ணி நான் உங்களுக்கு வெளியே சொல்கிறது, அனுபவித்து சொல்கிறது. அவ்வளோதான். அதனால் நாம் இந்த தெய்வீக சற்சங்கத்தை இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பௌர்ணமிக்கு சந்திப்போம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.